Good afternoon. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து ஒப்பந்தங்களின் சட்டம், லோ ஆஃப் கண்ட்ராக்ட். இப்போ நாங்கள் போன 2 செஷன்ஸ்லையும் பார்த்தது சட்டம் என்றா என்னென்று பார்த்தோம். அடுத்தது ஜுடிஷியல் சிஸ்டம், இலங்கையின் சட்ட அமைப்பை பற்றி பார்த்து நாங்கள். அப்போ அது முதலாவது பேசிக் அடிப்படை இதை நாங்கள் பார்த்துனாங்க. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது சப்ஜெக்டுக்கு நேர வாரம் ஒப்பந்தங்களின் சட்டம். இப்போ ஒப்பந்தங்களின் சட்டம் என்று பார்க்கல முதல் நாங்க பார்ப்போம். ஒப்பந்தம் மண்டேக்கு உங்களுக்கு சாதாரணமாக உள்ள கதைக்கிற தெரியும். கான்ட்ராக்ட், இப்போ ஒரு வீடு கட்டுறா கான்ட்ராக்டர் தெரியும், கான்ட்ராக்ட் கொண்டு செய்வோம். அதுக்கு முதல் நாங்க இங்க பார்ப்போம். இப்ப இந்த போர்டை பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல அக்ரிமெண்ட் உடன்படிக்கை, கான்ட்ராக்ட். அப்ப இந்த அக்ரிமெண்ட்டுக்கும் உடன்படிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? சாதாரணமா இதற்கு இடையில என்ன வித்தியாசம் என்று பார்க்கணும். உடன்படிக்கை என்றா என்ன, ஒப்பந்தம் என்றா என்னென்று நாங்கள் பார்க்க வேணும். உடன்படிக்கை என்று சொல்றது சாதாரணமா 2 பேருக்கு இடையில, 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட ஆட்களுக்கு இடையில செய்கிறது உடன்படிக்கை என்று சொல்றது. இதுல செய்கிற உடன்படிக்கை வந்து ஒரு செய்யப்படுறது ஒரு சட்டத்தால வலுவானது உண்டு அல்ல உடன்படிக்கை. ஆனால் ஒப்பந்தம் என்று சொல்றது ஒரு குறித்த ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஒரு நோக்கத்துக்காண்டி செய்யற வளமையான ஃபார்மல். அது வந்து அரேஞ்ச்மெண்ட், அக்ரிமெண்ட் வந்து இன்ஃபார்மல் சொல்றது. வளமையானது இல்லை, இது வளமையானது. இதுவும் 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட ஆட்கள் அல்லது ஒரு ஆட்கள் சம்பந்தப்பட்ட நபர்கள், கட்சிதாரர்களுக்கு இடையே செய்யப்படுகின்ற ஒரு முறைதான் ஒப்பந்தம். அது வந்து நீதிக்கு சட்டமுறைப்படி செய்யக்கூடியதாக இருக்கும், சட்டத்துக்கு உட்பட்டது, நீதிமன்றத்துக்கு கூட எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கும். இப்ப நாங்க உடன்படிக்கை என்று சொல்லிக்க உதாரணத்துக்கு நாங்க சொல்ல போனா, இப்ப ஒரு வீட்டுல உள்ள ஒரு உடன்படிக்கையை பார்த்தா வீட்டுல சொல்லி இப்ப எங்களுக்கு முந்தி சொல்லி நினைச்சுட்டா சொல்லினோம் என்றால், இப்போ இன்றைக்கு சண்டே என்றா இன்றைக்கு இவ்வளவு இன்னென்ன வேலையெல்லாம் நீங்க செய்தீங்கன்னா இன்றைக்கு உங்களை மூவி கூட்டிட்டு போறோம்னு சொல்றாரு, அப்பா சொல்றாரு. இப்ப நாங்களும் எல்லாம் செய்தால் இன்றைக்கு படத்துக்கு கூட்டிட்டு போறோம்னு சொன்னால் சொல்லி போட்டு இந்நேரம் படத்துக்கு கூட்டிக் கொண்டு போகவே இல்லை. ஆனா முடிய சின்ன உடன்படிக்கை அக்ரிமெண்ட் என்ன, இன்னென்ன வேலையை எல்லாரும் செய்யணும், செய்தா படத்துக்கு கூட்டிட்டு போறோம். அப்ப எல்லா வேலையும் முடிஞ்சது. ஆனா பின்னேரம் படத்துக்கு கூட்டிட்டு போயில்லை. அப்ப உடன்படிக்கை நிறைவேற்று படையில்லை. அப்ப இது வந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கலுமோ இல்லை. அப்ப இது வந்து இதுதான் உடன்படிக்கை. ஆனா ஒப்பந்தம் என்றால் அதுக்கு செய்யணும். இல்ல சில இப்ப நேரம் வீட்டுல சில ஃப்ரெண்ட் இருக்கிறேன், இப்போ ஒரு ரூமை வாடகைக்கு எடுப்பினோம். வாடகைக்கு எடுத்து 2 பேரும் சொல்லிக் கொள்ளணும், நாங்கள் வாடகை அரைவாசி நான் தாரேன், அரைவாசி நீ தாரா, இல்ல 2-3 பேர் இருந்தா பிரிச்சு கொள்றேன்னு சொல்லிடணும். இது வந்து அக்ரிமெண்ட். இப்ப இதுல ஒரு ஆள் தரா விட்டு போனா அவருக்கு நடவடிக்கை எடுக்கிற இல்லை. இதுகள் வந்து உடன்படிக்கை. அதே நேரத்துல ஒப்பந்தம் என்று சொன்னா எல்லாரும் எழுத்துலையோ இன்னும் போட்டு செய்திரும் ஒரு ஆள் செய்து அவருக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுக்கலும். இப்ப இதுதான் வந்து அடிப்படை. இப்ப இந்த உடன்படிக்கைக்கும் கான்ட்ராக்டும், அதாவது உடன்படிக்கைக்கும் ஒப்பந்தத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்று நாங்கள் தெரிஞ்சு கொண்டு நாங்கள் ஒப்பந்தத்தை பற்றி என்னென்று பார்க்க போவோம். இந்த நான் பவர் பாயிண்ட் இல்லாமல் நோட்ஸ் தான் போட்டிருக்கேன். இல்ல வார கணக்க வந்து ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு இதுல வந்து இன்ட்ரடக்ஷன் என்று இருக்கிறபடியா ஆக டீப்பேண்ட் இல்லாமல் சாதாரணமாக தெரிய வேணும். அப்ப இந்த ஒப்பந்தத்துக்கு தேவையான அத்தியாவசியம் அடிப்படையான விஷயங்கள் என்ன தேவை, இந்த ஒப்பந்தத்துக்கு எப்படி இந்த ஒப்பந்தம் ஏற்படுகிறது அல்லது ஏற்படுத்தப்படுகிறது, அதே போல இந்த ஒப்பந்தத்தின் பங்குதாரர் செய்யலாம், அது போல அடிப்படை என்னென்ன தேவைப்பாடுகள் இருக்கின்றன, எப்படி ஏற்படுத்தப்படுகிறது, இந்த ஒப்பந்தத்தை பாதிக்கின்ற ஃபேக்டர்ஸ் காரணிகள் என்னென்ன, எப்படி இந்த ஒப்பந்தம் முடிவுறுத்தப்படுகிறது என்றதை பற்றி தெரிஞ்சு கொண்டால் சரி உங்களுக்கு. அப்ப இதுல சில உதாரணங்களை நான் சில உதாரணங்களை போட்டிருக்கேன். இந்த வழக்குகள் சில நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டாம். நான் முதலே சொல்லிக்கிறேன் உங்களுக்கு, இது கூட பரீட்சை, இது ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸாம். அப்ப இந்த எக்ஸாம்ல நீங்கள் மார்க்ஸ் கூட எடுக்கிறதாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு இருக்கிற கேள்விகளுக்கு எப்பவும் நீங்கள் ஒரு பிரசிடென்ட் கேசஸ், அதாவது முன்னுதாரண வழக்குகள் ஏதாவது போடணும். இங்க இருக்கிற வழக்குகள் நாங்க பார்க்க அநேகமான வழக்குகள் எல்லாம் பழைய வழக்குகளாகத்தான் இருக்கும்.
அதுகளை ஞாபகம் வச்சுக்கொள்ள வேணும், பாடமாக்கிடணும். அதுல உதாரணம் போடிக்குதான் உங்களுக்கு நீங்க கூட புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும். நாங்கள் ஒப்பந்தத்தை பற்றி பார்க்க போவோம். லோ ஆஃப் கான்ட்ராக்ட், ஒப்பந்தங்களின் சட்டம். ஒப்பந்தத்தின் தன்மையும் பண்புகளும், ஒப்பந்தத்தின் தன்மையும் பண்புகளும் என்று நாங்க பார்க்கக்குள்ள nature and ஒப்பந்தத்தின் தன்மையும் பண்புள்ள நேச்சர் அண்ட் கேரக்டரிஸ்டிக். ஒப்பந்தத்தின் சட்டம் வாக்குறுதியின் சட்டபூர்வ அமுலாக்கத்தை பற்றிய அக்கறையை கொண்டுள்ளது. ஒப்பந்தத்தின் சட்டம் வாக்குறுதியின் சட்டபூர்வ அமுலாக்கத்தை பற்றிய அக்கறையை கொண்டுள்ளது. என்னண்டா, நான் ப்ரிப்பேர் பண்றது இங்கிலீஷ்ல ப்ரிப்பேர் பண்ணி பிறகு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றது. டிரான்ஸ்லேட் பண்ணிக்க சாதாரணமா ஒரு மற்ற இதுல மாதிரி செய்யலாம். இது லோண்டேக்கு அந்த 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 முறைக்குரிய டிரான்ஸ்லேஷன் தான் உங்களுக்கு வருகுது. சிம்பிள்ல செய்யலாம், சிம்பிளா செய்யறதுக்கு கொஞ்சம் நேரம் காணாது. அதற்காண்டி இங்கிலீஷே உங்களுக்கு சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி. The law of contract is concerned about the legal enforceability of promise. அதாவது வாக்குறுதிகளின் ஒரு சட்டபூர்வ அமலாக்கத்தை பற்றிய அக்கறை, கன்சர்னை கொண்டுள்ளதுதான் இந்த ஒப்பந்த சட்டம். இதுல இந்த ஒப்பந்த சட்டத்தை அமல்படுத்துற ஒரு உடன்படிக்கையாக செய்யலாம், ஒரு அக்ரிமெண்டாக நாங்கள் இந்த உடன்படிக்கை ஒப்பந்தத்தை ஒரு சட்டத்துக்கு கொண்டுடலாம். ஒரு ஒப்பந்தம் என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கட்சிதாரர்களுக்கு இடையிலான ஒப்பந்தம். டூ பார்ட்டிஸ், ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்டாக்களா இருப்பினும் கட்சிதாரர்களுக்கு இடையிலான ஒப்பந்தம். குறைஞ்சது 2 பேர் இருக்கணும். இது சட்டத்தால செயல்படுத்தப்படும். பை enforced by law, சட்டத்தால செயல்படுத்தும். அப்ப ஒப்பந்தத்துக்கு குறைஞ்சது 2 பேர் அல்லது அதற்கு மேற்பட்டாக்கள் வேணும்ன்றதை தெரிஞ்சு கொள்ளுங்க. இலங்கையில இலங்கையில ஒப்பந்த சட்டம், அதாவது கான்ட்ராக்ட் லோ என்றது கடமைகளின் சட்டத்தின் ஒரு பகுதியாகும். Part of the law of obligations and it's governed by Roman Dutch law. உங்களுக்கு சட்டத்தை பற்றி படிப்பிக்க சொன்னால் அநேகமான பழைய பொது சட்டங்கள் இருக்கிறது, ரோமன் டச் சட்டத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. ஒப்பந்த சட்டம் ஒரு நியதி சட்டம், ஸ்டாட்யூஸ் சொல்றது, அல்லது குறியீடு, கோட் என்று சொல்லலான சட்டம் தான் காட்டிலும் நீதித்துறை முடிவுகளை அடிப்படையாக கொண்டது. இந்த சட்டங்கள்ல வர பிரச்சனைகளை கோர்ட்ஸுக்கு கொண்டு போக, நீதிமன்றத்துக்கு கொண்டு போகல, நீதிமன்றத்துல எடுக்கிற முடிவுகளை கொண்டுதான் இந்த தீர்ப்புகள் நீதிமன்றத்துல வழங்குற தீர்ப்புகளை கொண்டுதான் பிறகு வார அந்த முறைமைகள் செயல்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. அப்ப சட்டத்தால், ரோமன் டச் சட்டத்தால செயல்படுத்தப்பட்டதுன்னு சொன்னாலும் கூட இது அந்த நீதி சட்டம் சொல்றதுன்னு சொன்ன சட்டத்தால அந்த அந்த நீதித்துறையின் முடிவுகளை அடிப்படையாக கொண்டுதான் இந்த சட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. இப்ப இந்த சட்டம் இங்க இலங்கையில பார்த்தங்கள்னு சொன்னா நுகர்வோர் பாதுகாப்பு நியதி அதிக பங்கு வகிக்கிறது. அதாவது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் லெஜிஸ்லேஷன் பிளேஸ் மூவ் சொல்றது, அதாவது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் சொல்றது, பாதுகாப்பு நுகர்வோர் அதிகார சட்டங்கள் எல்லாம் இருக்கு தானே, அதுகள் அடிக்கடி இந்த சட்டங்களுக்குள்ளால வழக்குகள் போடுறதாக இருக்கின்றது. இதுதான் சாதாரண ஒரு அறிமுகத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது ஒப்பந்தத்தின் குணாம்சம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு தன்மையை பற்றி விளங்கப்படுத்தி சொன்னேன். இப்ப பார்ப்போம் ஒப்பந்தத்திலே என்ன இருக்குது, வாட் இஸ் இன் கான்ட்ராக்ட். நிபந்தனைகள் மற்றும் உத்தரவாதங்கள், கண்டிஷன்ஸ் அண்ட் வாரண்டிஸ். கண்டிஷன்ஸ் அண்ட் வாரண்டிஸ். அப்ப நிபந்தனைகள், அப்ப ஒரு ஒப்பந்தத்துக்கு ஒரு நிபந்தனைகள் அடிப்படையாக இருக்கும். முக்கியமா நான் சுருக்கமா தான் உங்களுக்கு சொல்லி கொண்டு போறேன். ஏனென்றால் இதுல உங்களுக்கு சொல்லி விளங்கப்படுத்துற அப்ப சொல்லி கொண்டு போய்க்க அதுல நீங்க பார்த்துக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டவர்கள் இருந்தா அடிப்படை தேவையான கூட நீங்க போய் புக்ஸ்ல ரிஃபர் பண்ணி பார்க்கணும், அல்லது இன்டர்நெட்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. நிபந்தனைகள் என்றது எந்த ஒரு ஒப்பந்தத்துக்கும் நிபந்தனைகள் இருக்கும். இன்னென்ன வேலையை செய்யறதுக்கு இன்னென்ன நிபந்தனைகள், இன்னென்ன கண்டிஷன்ஸ். அப்ப அந்த கண்டிஷன்ஸ் அடிப்படையில தான் செய்யப்படும். அப்ப ஒப்பந்தத்துக்கு அடிப்படை முக்கியம். உத்தரவாதம் என்றது வாரண்டிஸ். அப்ப இதை செய்து முடிப்போம், என்ன செய்வோம் வேண்டி இருக்கும். ஒரு துணை விதிமுறைகள். இது சொல்றது terms that is subsidiary. An obligation is something which must be performed but is not vital
that a failure to perform will not affect the substance of the contract. ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டு இருந்தாலும் இந்த ஒப்பந்த விதியில சொல்லினம் ஒரு கடமை என்பது செய்யப்பட வேண்டிய ஒன்று ஆயினும் செய்ய தவறும் போது ஒப்பந்தத்தின் பொருளை பாதிக்கும் என கொள்ள முடியாது. அப்ப இந்த ஒப்பந்தம் இந்த உத்தரவாதம் கொடுக்கையும் சில நேரம் ஒப்பந்தத்தின் அந்த உள்ளடக்கத்தை பாதிக்கும் என்றும் இந்த சட்டத்துல சொல்லப்படுது. இந்த உத்தரவாதத்தை சரிதானே, உத்தரவாதம் என்று இருந்தாலும் அது பேரளவுக்கு ஒப்பந்தம் இருக்கு, உத்தரவாதம் இருக்குது, சில விஷயங்கள்ல அதில் பாதிக்காதுன்னு சொல்லினோம். அடுத்தது விதிமுறைகள் மற்றும் பிரதிநிதித்துவங்கள். விதிமுறைகள் என்று சொல்றது டேர்ம்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ். பிரதிநிதித்துவங்கள் என்னென்ன ஒப்பந்தம் ஒன்று செய்ய விதிமுறைகள் மற்றும் பிரதிநிதித்துவங்கள் என்று வருகிறது. என்னென்ன டேர்ம்ஸ் என்னென்ன நிபந்தனைகள் கண்டிஷன்கள் இதெல்லாம் இருக்கு. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாதிரி டேர்ம் இதில் இருக்கு. மற்ற இம்ப்ளைட் டேர்ம்ஸ் மறைமுக விதிகள். சிலதுகள் வந்து வெளிப்படையாக சொல்லாமல் மறைமுகமாக விதிமுறைகள் ஒரு ஒப்பந்தத்துல இருக்கலாம். உதாரணத்துக்கு நான் நோட் பண்ணி வரையில்லை, இல்ல மறைமுக விதிகள் இதற்குள்ள வரக்கூடும். அத வந்து இந்த ஒப்பந்தத்துக்கு இருக்கும். அப்ப ஒப்பந்தத்துக்கு இருக்கக்கூடிய 4 முக்கியமான விதிகள் வந்து நிபந்தனைகள் மற்றும் உத்தரவாதங்கள். 3ஆ பிரிக்கிறோம். நிபந்தனைகள் மற்றும் உத்தரவாதங்கள் கண்டிஷன்ஸ் அண்ட் வாரண்டிஸ். மற்ற விதிமுறைகள் மற்றும் பிரதிநிதித்துவங்கள் டேர்ம்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ். அடுத்தது இம்ப்ளைட் டேர்ம்ஸ் மறைமுக விதிகள் கண்டிஷன்ஸ் அண்ட் வாரண்டிஸ், டேர்ம்ஸ் அண்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ், இம்ப்ளைட் டேர்ம்ஸ் மறைமுக விதிகள், விதிமுறைகள், பிரதிநிதித்துவங்கள், நிபந்தனைகள், உத்தரவாதம். இதை பார்த்து ஞாபகத்தில் வச்சுக் கொள்ளுங்க ஒப்பந்தத்துக்குள்ள என்ன இருக்குன்னு. ரைட், அடுத்தது பார்ப்போம் ஒப்பந்தத்தின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். ஒப்பந்தத்துல என்ன வகைகள் இருக்குது இது நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளிஃபை பண்ணி தாரேன். என்னென்ன ஒப்பந்தம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு விடுறதுக்கான. ஒப்பந்தத்துல 3 வகையான ஒப்பந்தங்கள் சொல்லப்பட்டு கிடக்குது. என்னன்னு பார்ப்போம். பதிவுகளின் ஒப்பந்தங்கள் கான்ட்ராக்ட்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். பதிவுகளின் ஒப்பந்தங்கள் கான்ட்ராக்ட்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்று சொல்லியிருக்கு. பதிவின் ஒப்பந்தங்கள் என்பது சட்டம் மற்றும் பிற அங்கீகரிக்கப்பட்ட தீர்ப்பாயங்களின் தீர்ப்புகள். இது வந்து ஒரு கோர்ட்ஸால தீர்க்கப்பட்ட தீர்ப்புகளின் பதிவுகளைத்தான் இதை சொல்லினோம். இதுல கான்ட்ராக்ட்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் are judgments of a law and other recognized tribunals. அதாவது ஒரு நீதிமன்றத்தாலேயோ அல்லது ஒரு தீர்ப்பாயத்தாலேயோ வழங்கப்பட்ட தீர்ப்புகளின் பதிவுகளை தான் சொல்லிடணும். உதாரணத்துக்கு ஒரு வழக்கின் போது, அதாவது இந்த ஒப்பந்த வழக்குகளுக்கு போய்க்க வழக்கின் போது போட்டியிடும் தரப்பினர் வழக்கை தீர்ப்பதற்கு ஒத்துக்கொள்ளுகின்றார்கள். 2 பேரும் போய்க்க, வழக்காளியும் எதிராளியும் போய்க்க 2 பேரும் நீதிமன்றத்துல அந்த வழக்கத்தை விசாரணையெல்லாம் முடிஞ்சு ஒத்துக்கொள்ளின ஒரு தீர்ப்பு. அதை வந்து நீதிபதி அந்த தீர்ப்பை எழுதுறாரு. எழுத்துப்பூர்வமாக அந்த ஜட்மெண்ட் எழுதிக்க அந்த பதிவு, அது ஒரு வகை ஒப்பந்தம், பதிவுகளின் ஒப்பந்தம். சரிதான். அடுத்தது 2வது வகை முத்திரையின் கீழ் ஒப்பந்தம், கான்ட்ராக்ட் அண்டர் சீல். இதுல சீல் என்று சொல்றதுக்கு சீலுக்கு முத்திரை என்று சொல்றோம். சீல் என்றைக்கு கம்பெனி சீல் அப்படி என்றெல்லாம் இருக்குது. அந்த சீலைத்தான் இவ சொல்லினம். முத்திரையின் கீழ் ஒரு ஒப்பந்தம் ஒரு உறுதி அல்லது சிறப்பு ஒப்பந்தம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு முத்திரை சீல், அந்த முத்திரை கீழே செய்யப்படுற ஒரு ஒப்பந்தம் உறுதி அல்லது சிறப்பு ஒப்பந்தம், ஸ்பெஷல். கான்ட்ராக்ட் அண்டர் சீல் ஆல்சோ called a deed or specialty contract, ஒரு சிறப்பு ஒப்பந்தம் என்று அழைக்கப்படுகிறது. இது இரு தரப்பினரால் எழுதப்பட்ட மற்றும் கையெழுத்திடப்பட்ட ஒரு ஒப்பந்தம் ஆகும். மேலும் இது ஒரு முத்திரையை இணைப்பதன் மூலம் முறையாக செயல்படுத்தப்படுகிறது. இதுக்கு ஸ்டாம்ப் ஒன்று அஃபிக்ஸ் பண்ணி செய்யப்படுத்துறது. ஆனா இப்ப உதாரணத்துக்கு தான் சொல்லியிருக்கோம். நிலத்தை வாங்கிக்குள்ள அது உதாரணம் போட்டுக்கணும். நிலத்தை வாங்கிக்க அல்ல விற்கைக்கு ஒரு சட்டத்தண்ணி 2 சாட்சியோட ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேணும். இப்ப இலங்கையில முத்திரை பயன்படுத்த சீல் என்று சொல்லி அந்த சீலை தான் சொல்லப்படுது. முத்திரை வரி கட்டுறது வேறு, அது
வேற முறையிலான கட்டுப்படுது முத்திரை என்ற ஒற்றையில முத்திரை வரி என்று சொல்லி வரி என்று கட்டுறது ஸ்டாம்ப் டியூட்டி கட்டி செய்கிறது. அப்ப இந்த இந்த முறையை சொல்றது முத்திரையின் கீழ் ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் அண்டர் சீல், அதாவது ஒரு உறுதியல்ல சிறப்பு ஒப்பந்தம் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு தரப்பினரால் எழுதப்பட்ட மற்றும் கையெழுத்திடப்பட்ட ஒரு ஒப்பந்தம். இப்ப இதை ஒரு முத்திரையை இணைப்பதன் மூலம் அஃபிக்ஸ் பண்றேன்னு சொல்றது மூலம் முறையாக செயல்படுத்தப்படுகிறது. இது ஒரு 2வது வகை ஒப்பந்த வகை. 3வது சிம்பிள் கண்ட்ராக்ட்ஸ், எளிய ஒப்பந்தங்கள். சிம்பிள் கண்ட்ராக்ட்ஸ். சிம்பிள் இந்த ஒப்பந்த வகையை பார்த்தோம்னு சொன்னால் எளிய ஒப்பந்தங்கள் மிகவும் பொதுவான வகை ஒப்பந்தங்களாகும். பெரும்பாலான வணிக ஒப்பந்தங்கள் எளிய ஒப்பந்தங்களாக இருக்கும். அதாவது இந்த கொமர்ஷியல், அதாவது பிசினஸ் டைப் ஒப்பந்தங்கள் எல்லாம் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் ஒரு சிம்பிள் ஒப்பந்தங்களா இருக்கும். ஒரு எளிய ஒப்பந்தம் எழுத்துப்பூர்வமாக இருக்கலாம் அல்லது வாய்மொழியாக அல்லது நடத்தை மூலமாக செய்யப்படலாம். சட்டத்தால் தேவைப்படுத்தப்படும் பொழுது தவிர எளிய ஒப்பந்தங்களுக்கு எந்த நடைமுறைகளும் தேவையில்லை. இப்ப இதுல சொல்லப்படுற என்னென்றால் அநேகமான ஒப்பந்தங்கள் சிம்பிளா இருக்கும். அப்ப அது எழுத்து மூலமாக இருக்கும். பெரும்பாலும் எழுத்து மூலம் தான் இருக்கிறது என்ற பினான்சியல் சம்பந்தப்பட்டிருக்கீங்க. அல்லது வாய் மூலம் இருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஆள் ஒரு கடைக்கு அனுப்ப சொல்றாருன்னு சொல்லுங்களேன். ஒரு இன்றைக்கு சரி எனக்கு ஒரு 10 மூட்டை நெல் மில்லுக்கு அனுப்ப சொல்றாரு, நெல் அனுப்ப சொல்லி 10 மூட்டை நெல் அனுப்ப சொன்னால் அவர் வாய் மூலம் சொல்லிக்க இவர் ஸ்டோர்ஸ்ல இருந்து 10 மூட்டையை வேறு ஒருத்தர் கொடுத்தால் வாய் மூலம் கேட்க இவர் அனுப்புறார். அப்ப அதுக்குரியவர் பணத்தை கொடுக்க அந்த இது முடியுது, அந்த ஒப்பந்தம் முடியுது. எத்தனை நாள்ல தாரணம் அதுன்னு சொல்லி முடிச்சிருந்தா அது முடியுது. அல்லது தொடர்ந்து எனக்கு ஒவ்வொரு நாளும் 10 மூட்டை அனுப்பி கொண்டிருக்கோம், நான் குறிப்பிட்ட காலத்துல பணத்தை செலுத்துவேன் என்ற ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்தால் அந்த ஒப்பந்தம் சரியான முறையில அவரும் பணத்தை செலுத்தி கொண்டு போக இருந்தால் சரி, அது வாய்மூலம் நடந்து கொண்டும் இருக்கலாம். சில நேரம் வாய்மூலம் சொல்லாமல் சொந்தக்காரருக்கு இல்ல ஒன்றுமே சொல்லாமல் முகையாடையாலே அதை காட்டினார். சரி, அவர் கேட்கிறார், இவர் விருப்பம் இல்லையோ அவற்றை முகையாடையாலேயே செய்து அதை செய்யலாம். அப்ப அது நடத்த மூலம் செய்யலாம், கையால காட்டலாம். சரி என்றா இப்படி ஏதாவது வாயத்திற்காச்சு அப்படியான கூட நடக்கிறது. அதுல பிரச்சனை வராமல் நடந்துட்டு இருக்கும். அது கூட நடத்தை கூட செய்யலாம். அப்போ 3 வழியாலையும் நடக்கலாம். ஒன்று எழுத்துப்பூர்வமா இருக்கலாம், வாய்மொழியா இருக்கலாம், அல்லது நடத்தை மூலம் செய்யப்படலாம். சட்டத்தால் தேவைப்படுத்தும் தவிர எளிய ஒப்பந்தங்களுக்கு எந்த நடைமுறையும் தேவையில்லை, எந்த ப்ரொசீஜர்ஸ் தேவையில்லைன்னு சொல்லிடணும். அப்ப இது சிம்பிள் கான்ட்ராக்ட்ஸ். No formalities are required for simple contracts except when required by legislation. இப்ப இந்த முறைகளுக்கு சட்ட அதாவது தேவைப்பட்டா மட்டும் தான் இந்த பிரச்சனை வருது, இல்லாட்டி தேவைப்படாதுன்னு சொல்லிடலாம். ஃபார்மாலிட்டிஸ் நடைமுறைகள் தேவைப்படாதுன்னு. இப்ப இந்த 3 வகை ஒப்பந்தத்தை பற்றி நாங்க பார்த்தோம். ஒப்பந்தத்தின் வகைகள்: 1 பதிவுகளின் ஒப்பந்தங்கள், அதாவது நீதிமன்றத்தில ஒரு வழக்க தீர்ப்பு செய்து அந்த தீர்ப்பால வார பதிவுகள் அதை வச்சு நடக்கிற ஒப்பந்தம். 1 முத்திரையின்கள் ஒப்பந்தம். நாங்க உதாரணத்துக்கு பார்த்தோம், உறுதியல் அல்லது ஏதாவது ஒரு டாக்குமெண்ட், ஸ்பெஷல் டாக்குமெண்ட் செய்யறதுல பதிவு செய்யறது முத்திரையின்கள் ஒப்பந்தம். அடுத்தது சிம்பிள் கான்ட்ராக்ட்ஸ். அப்ப வளமையாக கூடுதலாக நாங்கள் பாவனையில் உள்ளது இந்த எளிய ஒப்பந்தங்கள். அப்ப 3 வகை ஒப்பந்தங்கள் இருக்கு. 2வது முதல் நாங்க இந்த இதை பார்க்க இலங்கையில ரோமன் டச்சு சட்டம் தான் பிரயோகிக்கப்படுறபடியால இந்த விதிகளில் அல்லாமல் எல்லா ஒப்பந்தங்களும் சாதாரணமா எளிய ஒப்பந்தங்களாகத்தான் கருதப்படுகின்றன. சிம்பிள் கான்ட்ராக்ட். இப்ப 3 ஒப்பந்தங்கள் இருந்தாலும் ரோமன் டச்சு சட்டம் இங்கே அமல்ல இருக்கிறபடியால அநேகமாக எல்லா ஒப்பந்தங்களும் எளிய ஒப்பந்தங்களாகத்தான் கருதப்படுகின்றன. உங்களுக்கு கேள்வி கேட்டா என்ன 3 வகை ஒப்பந்தங்கள் கேட்டா அந்த ஒப்பந்தம் சொல்லலாம், சொல்லி இந்த கருத்தையும் சொல்லலாம். ரோமன் டச்சு சட்டம் இலங்கையில அப்ளை பண்றபடியால செய்யலாம். ரைட். அடுத்தது நாங்க பார்ப்போம் ஒரு ஒப்பந்தத்துக்கான முறையான தேவைகள், ஃபார்மல் ரிக்வயர்மெண்ட் இன் a contract.
சில ஒப்பந்தங்கள் எழுத்துப்பூர்வமாகவும் சட்டபூர்வமாகவும் நிறைவேற்றப்பட வேண்டும். நோட்டரிக்கலால போய் செய்யணும். நோட்டரி ஒரு சட்டத்தரணிக்கலால போய் செய்யப்பட வேண்டிய முறைமை இருக்குது. உதாரணத்துக்காக சொன்ன செக்ஷன் 2 மோசடிகளை தடுக்கும் சட்டம் சொல்லப்பட்டது. பிரிவென்ஷன் ஆஃப் ஃப்ராட்ஸ் ஆர்டினன்ஸ் அந்த சட்டத்துல சொல்லப்பட்டது. சில ஒப்பந்தங்கள் இப்ப இதுல நீங்க யாரோ மைக் ஓன் பண்ணீங்க, நீங்க கேள்வி கேட்கிறேன்டா தான் மைக் ஓன் பண்ணுங்க, இல்லாட்டி மற்றவர்களுக்கு எல்லாம் இடைஞ்சலாக இருக்கலாம். சட்டத்தை வர தெரியாம கூட மைக் ஓன் பண்ணப்படலாம். ரைட். இப்ப இதுல சில ஒப்பந்தங்கள் எழுத்துப்பூர்வமாகவும் சட்டபூர்வமாக நிறைவேற்றப்பட வேண்டும். மோசடிகளை தடுக்கிற அந்த சட்டத்தின்படி இதில் செய்யப்பட வேண்டும். பிரிவென்ஷன் ஆஃப் ஃப்ராட்ஸ் ஆர்டினன்ஸ் படி உதாரணத்துக்கு சேல்ஸ், டிரான்சஸ் எக்ஸெட்ரா, இமூவபிள் ப்ராப்பர்ட்டி இந்த டிரான்சாக்ஷன்ஸ் அதெல்லாம் ஒப்பந்தங்கள் எழுத்துப்பூர்வமாக சட்டபூர்வமாகவும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அடுத்தது கான்ட்ராக்ட் dealing with guarantee or stewardship, mortgage of a property, mortgage of a policy of insurance must be in writing and signed by the person undertaking the liability. உத்தரவாதம் என்றது guarantee அல்லது ஜாமீன் தொகையை கையாளும், அதுக்கு ஸ்வர்டிஷிப் சொல்றது ஒப்பந்தம். ஸ்வர்டிஷிப் அந்த ஒப்பந்தம் அல்லது இன்சூரன்ஸை அடமானம் செய்யறது, மோர்கேஜ் இன்சூரன்ஸ் பாலிசி அடமானம் வைக்கலாம், அடமானம் வச்சு லோன் எடுக்கிறது இருக்குது. இப்ப அதுகளை செய்யறதுக்குரிய ஒப்பந்தங்களும் அதை பெற்றுக்கொள்ற நபர்கள் கையெழுத்திட வேணும். கையெழுத்திட்டு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளணும் அந்த ஒப்பந்தத்துல. இதுவும் சொல்லப்படுகிறது செக்ஷன் 18 பிரிவுல பிரிவென்ஷன் ஆஃப் ஃப்ராட்ஸ் ஆர்டினன்ஸ்ல இது கட்டாயம் இந்த ஒப்பந்தங்கள் எழுத்தின் மூலம்தான் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கு. சும்மா நாங்கள் அந்த பொலிசியலை வேண்டி நாங்கள் சும்மா எங்களோட ஃபைல்கள்ல வச்சால் அதால ஒரு பிரயோசனம் இல்லை. அதை போல அதை வச்சு கொண்டு லோன் கொடுத்தால் எங்களுக்கு ஒரு பிரயோசனமும் இல்லை. அதை போலதான் ஒரு ஆளின் உறுதியை வேண்டி வச்சு கொண்டு அதுக்கு எதிராக நாங்கள் லோன் கொடுத்துட்டோம் என்று சொல்லி கொடுத்தோம் என்று சொன்னால் அது வங்கியா இருக்கலாம், அல்லது யாரும் சும்மா வீட்டுல இருக்கிறார்கள் வட்டி கொடுக்குறா இருந்தாலும் வேண்டி வச்சிருந்தா கூட அதால அவர்களுக்கு ஒரு சட்டபூர்வமான உறுத்தும் பெற போற இல்லை என்றா அங்க ஒரு சட்டபூர்வமான ஒப்பந்தங்களும் இல்லை. அப்ப இந்த மோசடி இருக்கிற சட்டத்தின்படி என்ன சொல்லுதுன்னா, ஒப்பந்தம் ஒன்று எழுத்து மூலமாக நிறைவேற்றப்பட்டிருக்காவிட்டால் இப்படியான எதுவும் நடக்க சட்ட பாதுகாப்பு எதுவும் எழுத்து மூலமாக இல்லாட்டி கிடைக்காது என்று சொல்லியிருக்கு. ரைட். அடுத்தது பார்ப்போம் ஒப்பந்தங்களின் உருவாக்கம். அப்ப எப்படி ஒரு கான்ட்ராக்ட் உருவாக்கப்படுகிறது என்றதை பற்றி பார்ப்போம். அந்த ஒப்பந்தத்தை உருவாக்குறதுக்கு என்னென்ன தேவைப்பாடுகள் இருக்குன்னு சொல்லி பார்க்க வேணும். ஒப்பந்தம் உருவாக்கணும் என்று சொன்னால் சில தேவைப்பாடுகள் எங்களுக்கு வேணும். அப்ப அந்த உருவாகிற தேவைப்பாடுகள் என்னன்னு பார்க்கணும் முதல். சரிதானே? அப்ப நாங்கள் ஒரு சிம்பிள் டயக்ராம்ல நான் இங்க காட்டுறேன், இங்க பாருங்க. போர்ட்ல பார்த்துட்டு போர்ட்ல தெரியாட்டி நீங்க சொல்லலாம். இப்ப ஒரு ஒப்பந்தத்தை ஆஃபர் என்று சொல்றாரு. ஒரு ஆள் அளிக்க செய்யப்படுறாரு, அவர் செய்வார். இங்க பெறதுக்கு ஒரு ஆள் இருப்பார், ஆஃபர் என்று சொல்றது. இப்ப இவர் விளம்பரப்படுத்துவார். இங்க சிதானி விளம்பரப்படுத்துவார். விளம்பரப்படுத்திக்கல இவருக்கு அதுல விருப்பம் இருந்தால், விருப்பம் இருந்தால் அவர் பார்த்து இவரோட தொடர்பு கொண்டு அது ஏற்றுக்கொண்டால், அக்செப்டன்ஸ் சொல்றது, ஏற்றுக்கொண்டால் அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொண்டாதான் பிறகு ஒப்பந்தம் உருவாகும். ஏற்றுக்கொண்டா சும்மா வராது, இதுக்குரிய விதிமுறைகளை நாங்கள் செய்யணும். லீகல் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, சட்ட நடைமுறைகள் இருக்குது, லீகல் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, ஃபாலோ பண்ண வேணும். சரிதானே? சட்ட நடைமுறைகளை ஃபாலோ பண்ண வேணும். அடுத்தது ஏற்றுக்கொண்டு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், நடைமுறைகளையும் டேர்ம்ஸ் அதனையும் ஏற்றுக்கொண்டாதான் பெறும். அப்ப இந்த ஒரு ஆள் இவர் விளம்பரம் செய்வார், அதை விரும்புறவர், அதாவது ஆஃபர் என்று சொல்றது, அவர் அதுக்கு விருப்பம் இருந்தால், இன்டென்ஷன் இருந்தால் இந்த விளம்பரத்தை பார்த்து அதை அக்செப்ட் பண்ணினா பிறகு
இந்த சட்ட விதிகள் என்னென்று பார்த்து சட்ட விதிகளையும் செய்து அதுக்கு பிரதான இந்த ஒப்பந்தத்துக்கு கான்ட்ராக்டுக்கு வருவினம். இது சாதாரணமா ஒரு டயக்ராமா சும்மா போட்டு நான் சிம்பிளா உங்களுக்கு அதில் எடுத்து தெரியுதோ தெரியல. ரைட். அப்ப இதுக்கு ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்துவதற்கான தேவைப்பாடுகள் வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களுக்கிடையே ஒரு உடன்பாடு இருக்க வேணும். அதாவது நான் முதல் சொன்ன அந்த அளிக்க போற ஒஃபர் என்று சொல்லி அந்த விளம்பரத்தை பார்த்தவர் பார்த்து சரியென்று ஒரு உடன்படிக்கை நான் தொடங்க விளங்கப்பட்டு சொன்னான். உடன்படிக்கை என்றா என்ன, ஒப்பந்தம் என்றா என்ன. அப்ப முதல்ல ஒரு உடன்படிக்கை இருக்க வேணும். உடன்படிக்கை வந்த பிறகுதான் நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போறோம் ஒப்பந்தத்துக்கு. அப்ப 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களுக்கிடையே ஒரு உடன்படிக்கை இருந்தால்தான் உடன்படிக்கை ஏற்பட வேணும். அப்ப ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு முதல் தேவைப்பாடு அதாவது அளிப்பு ஆஃபர் என்று சொல்றது, ஏற்றுக்கொள்ளல் அது அக்செப்டன்ஸ் ரெண்டும் இருக்க வேணும். இரண்டாவதாக கட்சிதாரர்கள் அதாவது இந்த 2 பார்ட்டிஸ் 2 பேரும் தங்கள் உடன்படிக்கை சட்ட விதிமுறைகளை ஏற்படுத்தும் அல்லது உட்படும் என்று எண்ணிக்கொள்ள வேணும். அப்ப அக்ரிமெண்ட் என்றா அப்படி இல்லை. ஆனா ஒப்பந்தத்தில இந்த 2 பேரும் ஒப்பந்தத்தை ஈடுபட போற 2 பேரும் தாங்கள் செய்கிற உடன்படிக்கை வந்து சட்ட விதிமுறைகளுக்கு உட்படும் என்று தெரிஞ்சு கொள்ள வேணும், வச்சுக்கொள்ளும். அப்பதான் நாங்க ஒப்பந்தத்துக்கு போறோம். அடுத்த 3வது ஒப்பந்தம் தேவையான எந்த ஒரு சட்ட ரீதியான முறைகளுக்கும் இணங்க வேண்டும். முதலாவது சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டது என்றது தெரிய வேணும். சரிதானே? நாங்க செய்ய போற ஒப்பந்தம் சட்ட விதிமுறைகளுக்கு உட்படும் என்றது தெரிய வேணும். அடுத்தது சட்ட முறைகளுக்கு இணங்க வேணும். நாங்கள் போய் சைன் பண்ணணும் என்றதுக்கும் அதை அக்செப்ட் பண்ணணும். எல்லாம் ஓமெண்ட் அப்புறம் மாட்டேன்னு சொல்லிடாது. அப்ப இது 3க்கும் இந்த 2 விதிகளையும் சரி வரணும். ரைட். அடுத்தது ஆங்கில சட்டம் சொல்றது நான் சொன்ன இங்கிலீஷ் லோ, காமன் லோ. அதுல இந்த கன்சிடரேஷன் ஒன்று இருக்கு, மதிபலன். நான் முதல்ல விளங்கப்படுத்தில சொன்னேன் உங்களுக்கு சட்டம் என்றதுல நான் விளங்கப்படுத்திக்க சொன்னேன். மதிபலன் என்று இருக்கு, கன்சிடரேஷன். ஆங்கில சட்டத்திலே காமன் லோ, இங்கிலீஷ் காமன் லோவில மதிபலன் என்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இந்த ஒப்பந்தம் ஆங்கில சட்டத்தின் கீழே செய்யப்படுற ஒப்பந்தங்களுக்கு கன்சிடரேஷன் என்றது தேவை. ஆனால் இலங்கையில வந்து என்ன சட்டம் பாவிக்கிறோம்? ரோமன் டச் சட்டம் தான் பாவிக்கிறோம், ரோமன் டச் லோ. அப்ப ரோமன் டச் லோ சட்டத்தில மதிபலன் என்ற அது அவசியம் இல்லை. ஆனபடியால இலங்கையில செய்யப்படுற ஒப்பந்தங்களுக்கு இந்த மதிபலன் அல்லது கன்சிடரேஷன் என்ற விஷயம் கருத்தில் கொள்ளப்படுவது இல்லை. இது 4வது. இன்னத்தில 4வது பார்க்கிறோம், ஒப்பந்தம் ஏற்படுத்துவதற்கான தேவைப்பாடுகள். ரைட். 5வது உடன்படிக்கை செய்யும் தரப்பினருக்கு ஒப்பந்தம் செய்வதற்கான சட்டத்தகமை இருக்க வேணும். 2 தரப்பு ஒப்பந்தம் செய்ய போகுதுன்னு சொன்னால் அந்த 2 பேரா இருக்கலாம், 3 பேரா இருக்கலாம், அல்லது 2 என்டிட்டி 2 நிறுவனங்களா கூட இருக்கலாம். அப்ப செய்யற ஆட்களுக்கு சட்டத்தகமை இருக்க வேணும். சட்டத்தகமை என்னன்றது நாங்கள் அங்கால பின்னுக்கு வரும் யார் என்னென்ன தகமை என்றதை பற்றி பார்ப்போம். அப்ப சட்டத்தகமை இருக்கிறார்கள் தான் ஒப்பந்தம் செய்ய இயலும். நாங்கள் அக்ரிமெண்ட்ல பார்த்தாங்க அப்படி இல்லைன்னு. உதாரணத்துக்கு நான் சொன்னா, இப்ப அப்பா பிள்ளைகளை பற்றி சொன்னேன். பிள்ளைகளுக்கு அப்பாவுக்கும் ஒப்பந்தம் அது வாய் மூலம் சும்மா காட்சி செய்யறது தானே. இது அப்படி இல்லை. ரைட். அடுத்தது உடன்படிக்கை உண்மையானதாக இருக்க வேணும். ஜெனுவின், உண்மையானதாக இருக்க வேணும். அதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டதை சொல்ல வேணும், இந்த ஞாபகத்தில் இருக்கிறதுக்காண்டி. The agreement must be genuine and not be affected by factors such as mistake, misinterpretation, frauds, undue influence and duress. அப்ப இது சொல்லப்பட்டிருக்குது. செய்யற இந்த ஒப்பந்தத்துக்கு போற உடன்படிக்கை வந்து உண்மையானதாக இருக்க வேணும். மற்றது பிழையல் தவறுகளை வச்சுக்கொண்டு நாங்க போகக்கூடாது. பிழையான விளக்கம், மிஸ்இன்டர்பிரிட்டேஷன், மோசடிகள், ஃப்ராட்ஸ், தகாத செல்வாக்கு என்ன பின்னுக்கு பாப்போம் என்னன்னு. அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் சொல்றது, தகாத செல்வாக்கு சொல்றது.
மற்றது துணிச்சல், அதான் டியூரஸ் சொல்றது. ஒரு பெருட்டி கிருட்டி செய்கிறது தான் துணிச்சல் சொல்றது. போன்ற காரணிகளால பாதிக்கப்படக்கூடாது. இப்ப தகாத செல்வாக்குன்றது நாங்கள் இந்த கூட அங்கால புகைக்க கடன் அதில் பற்றி பார்க்க நாங்கள் சொல்லுவோம். இப்ப தகாத செல்வாக்குன்னு சொல்றது ஒரு ஆள் 2 பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் உறவுமுறையை வச்சு அதை நாங்கள் பாவிக்கிறது தகாத செல்வாக்கு. உதாரணத்துக்கு ஒரு ஒரு வைத்தியர் அவருடைய நோயாளி, டாக்டர் பேஷண்ட், ஒரு சட்டத்தரணி அவருடைய கட்சிக்காரர். அப்ப ஒரு வைத்தியர்கிட்ட நோயாளி சிகிச்சை பெற்றதுக்காண்டி அவரை கொண்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பாவிக்கல, அது மாதிரி வைத்தியர் இது பாவிக்கலாது. இதே மாதிரி இதுகள் இருக்கு. ஒரு 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 அதிகாரி வந்து தனக்கு கீழே உள்ள ஊழியரை வந்து தன்னுடைய அதிகாரத்தை பாவிச்சு செய்யலாது. அப்ப இப்படியான தகாத செல்வாக்கு இப்படி சில உறவுமுறைகள் இருக்குது. இதுகள் இப்படியான விஷயங்களால இந்த உடன்படிக்கை வந்து உண்மையானதா இருக்க வேணும், இப்படியானதை பாவிக்கக்கூடாது. அடுத்தது, உடன்படிக்கை ஒரு தேவைக்கானதாக இருப்பதுடன் சட்டவிரோதமான அல்லது பொது கொள்கைக்கு முரணானதாக இருக்கக்கூடாது. நாங்க செய்யற உடன்படிக்கை வந்து இந்த உடன்படிக்கை இந்த ஒப்பந்தம் செய்ய போறதுக்கான உடன்படிக்கை வந்து ஒரு பர்பஸ் இருக்கணும், ஒரு தேவைக்கா இருக்கணும். அத்தோடு சட்டவிரோதமா இருக்கக்கூடாது, இல்லீகலா இருக்கக்கூடாது. மற்றது பொதுக்கொள்கை என்று நாட்டுல ஒரு கொள்கை இருக்குத்தானே, அந்த கொள்கைகளுக்கு முரணானதாக இருக்கக்கூடாது. which is not illegal or contrary to public policy. பப்ளிக் பாலிசி என்று இருக்கு. பொதுமக்களுடைய மற்றவர்களுடைய விடயங்களுக்கு இடைஞ்சலாகவா அல்லது கரைச்சல் கொடுக்கக்கூடிய அப்படியான விஷயமாக இருக்கக்கூடாது. இதுகள் வந்து ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்குறதுக்குரிய தேவைப்பாடுகள் என்னன்னு பார்த்தோம். 7 விதமான தேவைப்பாடுகளை நாங்கள் பார்த்தோம். இன்னும் இருக்கலாம். இதுகள் சாதாரண அடிப்படையானது. முதல்ல இருந்து பார்ப்போம். திரும்ப இருக்கா, ஒப்பந்தம் ஏற்படுத்த தேவைப்பாடு உண்டு. 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கிடையே ஒரு உடன்பாடு இருக்க வேணும். அதாவது ஒரு ஆள் அளிப்பு கொடுப்பார் ஆஃபர், மற்றவர் அக்செப்ட் பண்ணுவார், ஏற்றுக்கொள்வார். 2வது, கட்சிதாரர்கள் தங்கள் உடன்படிக்கை சட்ட விதிமுறைகளை ஏற்படுத்தும் அல்லது உடன்படும் என்று எண்ணிக்கொள்ள வேண்டும். அதாவது இந்த இதுகள் வந்து சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்ட என்று தெரிய வேணும். 3வது, ஒப்பந்தம் தேவையான எந்த ஒரு சட்ட ரீதியான முறைகளுக்கும் இணங்க வேண்டும். அதாவது நாங்க சட்ட ரீதியாக இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செய்து பத்திரங்களை செய்வோம் என்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்வோம், இணங்க வேண்டும். 4வது, கன்சிடரேஷன் என்று சொன்னான், மதிப்பலன். இப்ப நாங்கள் ரோமன் டச் சட்டத்தை பாவிக்கிறபடியால மதிப்பலன் என்றது இந்த கண்ட்ராக்ட்ல இங்க வராது. ஆனால் ஆங்கில சட்டத்தை பாவிக்கின்ற ஒப்பந்தங்களுக்கு மதிப்பலன் தேவைப்படும். 5வது, உடன்படிக்கை செய்யும் தரப்பினருக்கு, ஒப்பந்தம் செய்கிறவர்களுக்கு சட்ட ரீதியான தகமை, கெப்பாசிட்டி இருக்க வேணும். சட்ட தகமை, லீகல் கெப்பாசிட்டி இருக்க வேண்டும். 6வது, உடன்படிக்கை உண்மையானதாக இருக்க வேணும், ஜெனுவினா இருக்க வேணும். இதை விட மிஸ்டேக், தவறு, பிழை, மிஸ்இன்டர்பிரிட்டேஷன், தவறான விளக்கம், மோசடிகள், ஃப்ராட்ஸ், தகாத செல்வாக்கு, அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் மற்றும் துணிச்சல், டியூரஸ், இப்படியான காரணிகளால வந்து இந்த ஒப்பந்தம் பாதிக்கப்படக்கூடாது என்றுதான் சொல்றோம். 7வது, இந்த உடன்படிக்கை வந்து ஒரு தேவையா இருக்க, தேவைக்கு இருக்கணும், ஒரு பர்பஸ் இருக்கணும். சும்மா உடன்படிக்கை செய்யல, தேவைக்கானதாக இருப்பதோடு சட்டவிரோதமானதாக இருக்கக்கூடாது. மற்றது பொது கொள்கைக்கு, அதாவது மற்ற மக்களுக்கு இடைஞ்சலானதாகவும் அல்லது அதுக்கு அவர்களுக்கு சட்ட முரணானதாக மற்றவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. 7 காரணிகள் ஒரு ரிக்வயர்மென்ட் ஃபார் கான்ட்ராக்ட், ஒப்பந்தத்துக்கு தேவையான தேவைப்பாடுகள் என்று பார்ப்போம். இந்த 7 விஷயங்கள் தேவைப்பாடுகளா இருக்குது. இந்த ஒப்பந்தத்துல பாவிக்கிற சில சொற்கள் ஆஃபர் என்று சொல்றது, ஒரு ஆள் ஒப்பந்தத்தை வழங்க சொன்னால் அவர் அளிப்பு, நானது பார்த்தோம், அளிப்புன்னு போட்டேன். ஆஃபருக்கு
சும்மா டைரக்டா பார்த்தோ அளிப்பு ஆஃபர் போட்டா அன்பளிப்பண்டும் வந்துடும், அன்பளிப்பில் ஆஃபர் அளிப்பு. ஏற்றுக்கொள்ளல் என்ற வசனம் வரும், அக்செப்டன்ஸ் இந்த விஷயம் வரும். அடுத்தது சட்ட உறவுகளை உருவாக்குவதற்கான உறுதி மற்றும் நோக்கம், certainty உறுதி, and intention to create legal relations, சட்ட உறவுகளை உருவாக்குவதற்கான உறுதி மற்றும் நோக்கம். அப்ப இந்த விஷயமும் வேணும் கட்டாயம், certainty and intention to create legal relations. மதிபலன் மற்றும் உறுதிமொழி எஸ்ட்ரோபல், consideration and promissory estrobel. மதிப்பெல்லாம் நான் சொன்னேன் உங்களுக்கு அதில் விளங்கப்படுத்திட்டேன். promissory estrobel, estrobel என்றா பின்வாங்கிடாது, ஒரு தடக்கல் விதின்னு சொல்றது. estrobel வந்து ரோமன் கவனம் சொல்லு. estrobel என்றதுக்கு பின்னால நீங்க அடுத்த செக்ஸ்களை பற்றி படிக்க, காசோலைகளை பற்றி படிக்க வரும். estrobel என்ற தடக்கல் விதி என்றெல்லாம் வரும். பின் அதாவது முன்னுக்கு செய்தோம்னா அப்புறம் பின்னுக்கு பின்வாங்கிடாது எஸ்ட்ரோபல். அடுத்த தகமை, கெப்பாசிட்டி. அப்போ ஒப்பந்தத்துக்கு அடிப்படையாக வேண்டிய விஷயங்கள் ஆஃபர் இருக்கணும், அக்செப்டன்ஸ் இருக்கணும் வேணும், சட்ட உருவாக்குவதற்கான உறுதி நோக்கம் வேணும். மற்றது மதிப்பெண் இல்லாட்டியும் உறுதிமொழி எஸ்ட்ரோபல், அதாவது ப்ரொமிசரி எஸ்ட்ரோபல், தகமை. அடுத்து நாங்க அளிப்பு என்றா என்னன்னு பார்ப்போம். ஆஃபர் பெரும்பாலும் ஒப்பந்தங்களில் நுழைய விரும்பும் நபர்கள் அளிப்புகளுக்கு முதற்கட்ட அறிக்கைகளை வழங்குகிறார்கள். அது சொல்ற ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த ஆரம்ப அறிக்கைகள் அளிப்புகளிலிருந்து வேறுபடுத்தப்பட வேண்டும். ஆஃபர் என்றதிலிருந்து வித்தியாசப்படும். இது என்னென்றால், ஒரு ஆள் ஒரு ஒப்பந்தத்துல செய்யறா முதல் அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லுங்க கூட்டுக்களை விடலாம், அதாவது பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படி விடலாம் தான். இது வந்து இதை சொல்றது preliminary statements, ஆரம்ப அறிக்கைகள். இந்த ஆரம்ப அறிக்கைகள் வந்து ஆஃபர் என்றதிலிருந்து வேறுபடும், வித்தியாசம், ஸ்டேட்மெண்ட் இருந்து வித்தியாசப்படும். இதுல ரெண்டு வகை பூர்வாங்க அறிக்கைகள் இருக்கு. இது வந்து ஆஃபர் இல்லையா, ரெண்டு பூர்வாங்க அறிக்கைகள், preliminary statements சொல்றது. இது வந்து ரெண்டு வகை பூர்வாங்க அறிக்கைகள். இதுக்கு உதாரணம் நான் இதை சொல்லிக்கிறேன். ஒரு அளிப்பு வழங்குவதற்கான அழைப்பு, அதாவது இன்விடேஷன், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லலாம், விளம்பரம். இந்த கேஸ் இருக்கு, நான் அடுத்த தாரகள்ல அது இங்கிலீஷ்லயே போடுறேன். இந்த வழக்குகளை ஃபிஷர் வெர்சஸ் பெல் என்ற கேஸ் உண்டு, 1966 வழக்கு. இந்த வழக்கில ஒரு கடையில ஒரு பெரிய ஒரு கத்திய வச்சிருந்தார், வாள்ன்னு சொல்லுங்களேன். அப்ப வாழை வச்சு ஒரு பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தார். தன்னுடைய கடையில வந்து இந்த கத்தி வந்து காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கும் என்ற ஒரு விளம்பரம் கொடுத்திருந்தார். ஒரு பெரிய கத்தி ஒன்று கடையில காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் சொல்லி விளம்பரம் கொடுத்தார். இந்த அதே மாதிரி இந்த பெரிய கத்தியை காட்சிப்படுத்தி இருந்தார். ஆனா அது சட்ட விரோதமானது. அதாவது இப்படியான காட்சி இவங்களுக்கு தெரிந்த பணம் எல்லாம் வாழ்வெட்டு நடக்கிற மாதிரி. அப்ப இப்படியானதை வச்சிருக்க இயலாது. அப்ப என்ன செய்யுது, போலீஸ் போய் அதை கொண்டு போய் அவருக்கு எதிராக வழக்கு போட்டுச்சு. இப்ப அவர் வழக்கு போட்டால் இந்த வழக்கில அவர் சொன்னார் அதைத்தான் விற்க இல்லை, அதை காட்சிப்படுத்தினானே ஒழிய அதை வந்து ஆஃபர் இல்லை, அளிப்போ அல்ல, அது வந்து காட்சிப்படுத்த. டிஸ்பிளே ஆஃப் த நைஃப் இஸ் நாட் அன் ஆஃபர். இதுதான் வந்து நீதிமன்றத்தாலையும், அப்ப இந்த நீதிமன்றம் போலீஸ் தாக்கல் செய்த வழக்கு தள்ளுபடி செய்தது. எப்படி என்று சொன்னால், டிஸ்பிளே ஆஃப் த நைஃப் இஸ் நாட் அன் ஆஃபர் பட் அன் இன்விடேஷன் டு த பப்ளிக் டு இன்ஸ்பெக்ட் இட். அப்படிதான் இந்த அதுல போட்டு கிடந்த ஜட்மெண்ட்ல. அதாவது இது வந்து அளிப்பு அல்ல, இதுல வந்து பொதுமக்களை இதை வந்து பார்க்கறதுக்கு, ஒரு பரிசோதிக்கிறதுக்கு ஒரு அழைப்பை ஒழிய இது வந்து அளிப்பு அல்லன்னு சொல்லி. அப்ப இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் நீங்கள். அளிப்புன்றது ஒரு வழங்குவதற்கான அழைப்பு, அதாவது விளம்பரம். இது ரெண்டு வகையில சொன்னார். பூர்வாங்க அறிக்கை, இது வந்து ஒரு பூர்வாங்க அறிக்கை, சட்டம் இருக்கு. ஆனா இலங்கையில வந்து
இந்த இப்படியான செயல்பாடு செய்ய இயலாது. இப்படி காட்சிப்படுத்தி போட்டு காட்சிப்படுத்தி போட்டு அதை வந்து நான் மக்களை வந்து பார்க்கறதுக்காண்டி வச்சேன்னு சொல்லலாது. எங்கட பாதுகாப்பு நுகர்வோர் பாதுகாப்பு விவகார அதிகார சபை என்று இருக்கு 2003 சட்டத்திற்கு கீழே நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வர்த்தகர்கள் மீது பொறுப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இங்க வந்து அப்படி செய்யலாது. அப்படியான அபாயகரமான பொருளை வச்சிருந்தால் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இது அங்க இது லண்டன்ல என்றபடியா அந்த முறையான இருந்தது. இது ஒரு உதாரண வழக்கு. இதா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்துக்காண்டி உங்களுக்கு சொன்னால், இது விளம்பரம் என்றதுக்கும் அளிப்பு ஆஃபர் என்றதுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த ஃபிஷர் வெர்சஸ் பெல் என்ற வழக்கு. ரைட். அப்ப இது நாங்க ஒன்று பார்த்தோம். பூர்வாங்க அறிக்கைகளுக்கு உதாரணத்துக்கு கொண்ட பார்த்தோம். ரைட். அடுத்த ரெண்டாவது நோக்கத்தின் அறிவிப்பு, டிக்ளரேஷன் ஆஃப் இன்டென்ஷன். இந்த மற்ற பாடங்களை விட சட்டம் என்றா கொஞ்சம் குழப்பம் மாதிரி இருக்கும் தான். ஆனா படிச்சுட்டு போக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். படிச்சுட்டு போனீங்கன்னா இன்ட்ரெஸ்டா பிறகு குழப்பம் ஒன்றும் இராது. ரைட். நோக்கத்தின் அறிவிப்பு, டிக்ளரேஷன் ஆஃப் இன்டென்ஷன். ரைட். ஒரு ஆள் வந்து ஒரு காரியத்தை செய்ய விரும்புவதாக அறிவிப்பது இழப்பை சந்திக்கும் மற்றொருவருக்கு எந்த ஒரு செயலுக்கும் உரிமையை அளிக்காது. இழப்பை சந்திக்கிற லாஸ். ரைட். ஒரு நபர் தான் ஒரு காரியத்தை செய்ய விரும்புவதாக அறிவிப்பது இழப்பை சந்திக்கும் மற்றொருவருக்கு எந்த ஒரு செயலுக்கும் உரிமை அளிக்காது. ஏனெனில் அவர் தனது நோக்கத்தை நிறைவேற்றவில்லை. அத்தகைய அறிவிப்பு என்பது எதிர்காலத்தில் ஒரு அளிப்பு வழங்கப்பட வேண்டும் அல்லது அழைக்கப்பட வேண்டும் என்பதாகும். இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு உங்களுக்கு. திருப்பி பார்க்கிறேன். டிக்ளரேஷன் ஆஃப் இன்டென்ஷன், அதாவது ஒரு நோக்கத்தின் அறிவிப்பு. இன்டென்ஷன் நோக்கத்தின் அறிவிப்பு தான் இதுல இருக்கு. டிக்ளரேஷன் அறிவிப்பு. ஒரு நபர் தான் ஒரு காரியத்தை செய்ய விரும்புவதாக அறிவிக்கிறார். ஒரு விஷயத்தை நான் செய்ய போறேன்னு அறிவிக்கிறார். அப்படி அறிவிக்கிறதால இன்னொருவருக்கு நட்டம் பெறுமா இருந்தால் அந்த நட்டத்துக்கு இந்த அறிவிக்கிறவர் பொருட்படுத்த இயலாது. ஏனென்றால் அவர் வந்து அந்த காரியத்தை செய்ய இல்லை, அவர் சும்மா அறிவிச்சுத்தான் இருக்கிறார். ஆனா அவருடைய அறிவிப்பு எதிர்காலத்துல ஒரு அளிப்பு, அதாவது ஒஃபர் ஒன்று வழங்கப்படும் என்று அல்லது அழைக்கப்படும் என்றுதான். உதாரணத்துக்கு தான் சொல்லியிருக்கிறேன். சிம்பிள் உதாரணம் உங்களுக்கு சொல்ற அந்த உதாரணம் தான் விளங்கும். ஒரு ஏலம் வைக்க போறேன்னு சொல்லி ஒரு ஏலம், ஒரு காணியை விற்க போய் ஏலதாரர் ஏலத்தை வைப்பதாக அறிவிக்கிறார். இது ஒரு அளிப்பு அல்ல, விளம்பரம். அதாவது ஒஃபர் அல்ல. நாங்கள் அந்த ஒஃபர் என்று சொல்லி கான்ட்ராக்ட்ல வர சொல்ல, ஒப்பந்தத்துல வர சொல்ல ஒஃபர் என்றது. அப்ப இந்த ஏலம் என்றது, ஏலம் வைக்க போறேன்னு சொல்றது ஒரு விளம்பரம், அட்வர்டைஸ்மெண்ட். அது ஆஃபர் இல்ல, பட் இட்ஸ் நாட் அன் ஆஃபர், ஒரு விளம்பரம். அப்ப அந்த விளம்பரத்தை வச்சு போட்டுட்டு இத்தனையாவது இளம் வைக்கப்படும்னு சொல்லுவார். ஆனா இளம் வைக்க இல்லை. அதாலே அதை நம்பிக்கொண்டு இன்னொருத்தர் இருந்து அதுல ஏதாவது எனக்கு நட்டம் வந்துன்னு சொல்லி அந்த விளம்பரப்படுத்துற அவருக்கு எதிராக நட்டகிட்டு கேட்க இயலாது. அதைத்தான் இதை சொல்லுது. அதாவது டிக்ளரேஷன் ஆஃப் இன்டென்ஷன், அவருக்கு எதிராக வழக்கு போடலாண்டா. இதுகள் வந்து இதுக்குரிய வழக்கு தான் இந்த ஹாரிஸ் வெர்சஸ் நிக்சன் என்ற வழக்கு போட்டு. அளிப்பு வெளிப்படையானதாக இருக்கலாம் அல்லது நடத்தையில் இருந்து குறிக்கப்படலாம். அளிப்பு அளிக்கும் நபர் வழங்குனர் என்று அழைக்கப்படுகிறார். இப்பதான் வாரம் அந்த ஆஃபர் என்று சொல்றது அவரை வழங்குனர் என்று அழைக்கப்படுவோம். இந்த வீடை நீங்க தமிழ்ல போடுறபடியா ஆஃபரை சொல்றது ஆஃபரர், OFFOR, ஆஃபரர், OFFOR, ஆஃபரர். அப்ப அவற்றை பெற்றுக்கொள்றவரை வழங்குபவர், ஆஃபரி. அவர் இது வழங்குனர். இதை பெற்றுக்கொள்றவரை சொல்றது வழங்குபவர் என்று சொல்லி சும்மா ஞாபகத்துக்கு வச்சுக்கொள்ளுங்கோ. சேவை வழங்குபவர் என்று ஒரு ஒன்றை பெற்றுக்கொள்றவர் வழங்குவது செல்லுகள், லீகல் சொல்லுகள் கவனமாக வச்சுக்கொள்ளணும். நான் டிக்ஷனரியில் தேடி பார்த்தால் எங்களை இதெல்லாம் பார்க்க அப்படிதான் இருக்கு. ரைட். அப்ப திருப்பி இருக்க பாப்பம். இதை என்னத்தை இப்ப சொன்னான் என்றால், ஒப்பந்தங்களில் நுழைய விரும்பும் நபர்கள் ஆஃபர் என்றதுக்கு அறிவிப்பு நபர்கள் அளிப்புகளுக்கு முதல் கட்ட அறிக்கைகளை ஸ்டேட்மெண்ட்ஸ் வழங்குவார்கள். இந்த ஆரம்ப அறிக்கைகள் அளிப்புகளிலிருந்து வேறுபடுத்தப்பட வேண்டும். அதாவது நான் சொல்றது, ஒரு வேலையை செய்யறதுக்கு ஒரு ஆள் முதல் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான்னு சொல்லுங்களேன். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும்
அந்த வேலைக்கு ஆஃபர் என்று சொல்றது அளிப்பு செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது தான் இது வருது. அப்ப ரெண்டு முக்கிய வகை பூர்வாங்க அறிக்கைகள் அளிப்புகள் அவை அளிப்பு இல்ல, பூர்வாங்க அறிக்கைகள் பிரிலிமினரி ஸ்டேட்மெண்ட்ஸ் அவை அளிப்பு அல்ல, ஆஃபரும் அல்ல. அது சரிதானே? அப்ப அதுக்கு உதாரணத்துக்கு கொண்டு சொன்னது அந்த ஃபிஷர் வெர்சஸ் பில் அந்த கத்தி விளம்பரத்தை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். அப்ப அதுல வழக்கு போட்டு வழக்குல ஜட்ஜின்னு சொல்லி போட்டார். இது அது சும்மா காட்சிப்படுத்தினார் ஒழிய ஆக்கள் கஸ்டமர்ஸ் சும்மா பார்த்துட்டு போறதுக்குள்ளேயே மிக்க இல்லைன்றது லண்டன்ல சொன்னது. ஆனா இலங்கைக்கு இந்த செய்யல சரி வரான்னு சொன்னார். மற்ற நோக்கத்தின் அறிவிப்பு அதுக்கு உதாரணம் சொன்னான். ஒரு ஏலம் போட போறேன்னு சொல்லி ஒரு ஆள் அட்வர்டைஸ்மெண்ட் செய்வார். அதால இன்னொருவர் அதை ஏலத்துல தான் எடுப்பேன் அதை விற்பன் என்று சொல்லி கணக்கு போட்டு நட்டம் வந்து சொல்லி அந்த ஏலத்தை அரேஞ்ச் பண்றவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது. அப்ப இது ரெண்டும் ஒரு டிக்ளரேஷன் ஆஃப் இன்டென்ஷன் என்றது சொல்லப்படுகிறது. சரிதானே? ரைட். அடுத்து நாங்கள் பார்ப்போம் ஒரு அளிப்பை வழங்கக்கூடிய நபர்கள், அதாவது ஒஃபரை யார் செய்யலும். நாங்கள் இப்போ ஒப்பந்தத்துக்கு ஆரம்ப கட்டத்துல நிக்கிறோம், தொடங்க போறோம். சரி, அதுதான் யார் அந்த ஒப்பந்தத்துக்கு வித்துறவர், அவர்தான் ஒஃபர். அளிப்பை வழங்குவர் வழங்குனர் அவர்தான் இந்த ஒப்பந்தத்துக்கு ஆரம்ப கர்த்தா. அப்போ ஒரு அளிப்பு வழங்கக்கூடியவர் ஒரு திட்டவட்டமான நபர். திட்டவட்டமான நபர் என்றதுக்கு நாங்கள் ஆங்கிலத்துல பார்த்தோம் என்று சொன்னால் சரியான பேரை சொல்லி இருக்கு. டெஃபினிட் பர்சன், ஒரு திட்டவட்டமான நபர், டெஃபினிட் பர்சன். ஜெனரல் பப்ளிக், பொதுமக்கள். மற்றது சில திட்டவட்டமான நபர்கள், டு சம் டெஃபினிட் கிளாஸ் ஆஃப் பர்சன்ஸ். அப்போ அளிப்பு வழங்கப்படக்கூடியவர்கள், ஒரு அளிப்பு பண்ண அவர் வழங்கப்படக்கூடிய ஆட்கள் ஒரு திட்டவட்டமான நபர். ஜெனரல் பப்ளிக், பொதுமக்கள் ஒரு திட்டவட்டமான நபர்களுக்கு an offer may be made to அளிப்பு வழங்கப்படக்கூடியவர்கள். அளிப்பு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்பு வழங்குபவருக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். வழங்குபவர் என்று சொல்றது ஆஃபரி. சரிதானே? அவருக்கு தெரிவிக்க, அதாவது அளிப்பு ஏற்றுக்கொள்ள அக்செப்டன்ஸ் என்று சொல்றது. ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்பு வழங்குவருக்கு தெரிவிக்கப்படும். தெரிஞ்சிருக்க வேணும், அவருக்கு தெரிவிக்காம செய்ய இயலாது. அடுத்தது நாங்க பார்ப்போம் ஒரு அளிப்பில் உள்ள குறைபாடுகள். இதுல ஒரு விளக்கம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். இந்த அளிப்பு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்பு வழங்குவதற்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்றதுக்கு ஒரு உதாரணம் உண்டு. உதாரணத்துக்கு ஒரு ஏ என்றவர் ஒரு நாயை காணாம போயிட்டுது. அந்த நாயை கொண்டு வாராக்களுக்கு தான் தேடி பிடிச்சு கொண்டாராக்களுக்கு 5000 ரூபாய் சன்மானம் தருவன் என்று விளம்பரப்படுத்துறார். அப்ப ஏன்றவற்ற நாயை காணையில பிடிச்சு கொண்டு வந்து தர்றவர்களுக்கு தான் 5000 ரூபாய் தாரன் சன்மானம் தருவன் என்று விளம்பரப்படுத்துறார். பி என்றவர் இந்த நாயை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து ஏ என்றவர்கிட்ட கொடுக்கிறார். ஆனால் இந்த பி என்றவருக்கு இந்த இப்படி விளம்பரப்படுத்தினது தெரியாது. அது எங்கேயோ கண்ட இடத்துல இந்த நான் என்னோட வந்து கொடுக்கிறாரு ஒழிய இப்படி இவர் சன்மானம் கொடுக்குற கதையை அவருக்கு தெரியாது. அப்படி வந்து கொடுத்துட்டு பிறகு கேள்விப்பட்டு தனக்கு சன்மானத்தை கேட்கிறார். ஆனால் அவருக்கு நீதிமன்ற வழக்குக்கு போனால் அவருக்கு இல்லை. ஏனென்றால் அவருக்கு இப்படி சன்மானம் கொடுக்குற கதை தெரியாது. தற்செயலாத நாயக்கண்ணோடு கொடுத்தவரை ஒழிய தெரியாது. அப்ப அந்த அளிப்பு ஆஃபர் என்றது அவருக்கு தெரியாது. தெரியாம செய்த வேலைக்கு அவருக்கு அந்த அவார்டு அந்த சன்மானத்துக்கு உறுத்து அவருக்கு இல்லை. அதுதான் சொல்லிடலாம். ஒரு அளிப்பு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அக்செப்டன்ஸ் அதுக்கு முதலே வழங்குபவருக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். கிளியர்? ரைட். அளிப்பில் உள்ள குறைபாடுகள். இதுல ஒரு சின்ன படம் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்துட்டு போய் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டுது. நீங்கள் நோட் பண்ணி வச்சு அந்த பிள்ளையை நீங்க திருத்திக் கொள்ளுங்க. உங்களோட நோட்ஸ் எடுத்தால் திருத்திக் கொள்ளுங்க. இப்ப இது வந்து நான் நினைக்கிறேன் நான் இப்ப பேசுற பேச்சில் யூடியூப்ல போடப்படும். இத யூடியூப்ல போட்டால் பாக்குறாக்கள் இப்ப நேர பாக்குறாக்கள் நோட் பண்ணி திருத்தலாம். இல்ல யூடியூப் பாக்குறாக்கள் இந்த நோட்ஸ் எடுக்க திருத்திக் கொள்ளுங்க.
முதலாவது இந்த ஓர் அளிப்பில் உள்ள குறைபாடுகள் லேப்சஸ் ஆஃப் என்றது மெயின் ஹெடிங். அதுக்கு கீழே ஒரு சப் ஹெடிங் வரும், ஓர் அளிப்பு காலாவதி ஆகுதல் என்று வரும். அதாவது உபதலைப்பு வரும், ஓர் அளிப்பு காலாவதி ஆகுதல். இந்த ஓர் அளிப்பு காலாவதி ஆகுதல் என்றதுக்கு கீழே தான் இந்த 1, 2 முதல் 3 வருகுது. அதிலையும் முதலாவது வசனம் வந்து கொஞ்சம் திருத்த வேணும். அதுல வந்து வரும் வழங்குனர் அல்லது வழங்குபவர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக மரணிப்பின் என்று நிப்பாட்ட வேணும். அதாவது வழங்குனர் அல்லது வழங்குபவர் மரணிப்பின் என்ற அதன் மீனிங் வந்து அந்த அளிப்பு காலாவதி ஆகும், லெப்ஸ்ட் ஆகும் என்றது. அதாவது வழங்குபவர் வழங்கி ஆஃபரர் அல்லது ஆஃபரி ரெண்டு பேர்ல ஒரு ஆள் ஏற்றுக்கொள்ள அக்செப்டன்ஸுக்கு முதல் இறப்பார்களா இருந்தால் அந்த இது வந்து கேன்சல் ஆகிடும், ஆஃபர் வந்து கேன்சல் ஆகிடும் என்றது. இல்ல அதுல அடுத்த புல் ஸ்டாப் போட்டு அதுலயே எழுதணும். முதலாவதுலேயே இறப்புக்கு முன்பே, அதாவது அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால், இறப்புக்கு முன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால் அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்பு இறந்திருந்தால் அவர்களுடைய நிறைவேற்றுனர் எக்ஸிக்யூட்டர் என்று சொல்றது, EXECUTOR எக்ஸிக்யூட்டர், அவர் வந்து இந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்கு பொறுப்பாக இருப்பார். அவர் செய்வார். அந்த ஒப்பந்தத்தை பொறுத்து அவர் அதை நிறைவேற்ற வேண்டிய கடைப்பாடு உடையவராக இருப்பார். இந்த வசனத்தை நீங்க திருத்த வேணும். முதலாவதுக்கு அதுல சொன்ன முதலாவது வழங்குனர் அல்லது வழங்குபவர் ஏற்றுக்கொள்ள முன்னர் இறத்தல். இறந்தா அந்த உண்மையில அந்த புல் ஸ்டாப் போட்டா அந்த அளிப்பு வந்து காலாவதி ஆகும். அதுக்கு புல் ஸ்டாப்புக்கு பிறகு வரும் ஏற்றுக்கொள்ளல் பின்னர் அவர் யாராவது இறந்திருந்தால் அவர்களுடைய நிறைவேற்று, அதாவது எக்ஸிக்யூட்டர் வந்து அந்த அளிப்பை வந்து நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு, அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டிய அந்த அளிப்பை ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டிய கடப்பாட்டை நிறைவேற்றுனர் எக்ஸிக்யூட்டர் செய்வார். எக்ஸிக்யூட்டர் யார் என்று சொல்லி நான் உங்களுக்கு மாவட்ட நீதிமன்றத்தின் செயல்பாடுகளை பற்றி படிப்பிக்க போன வகுப்பில சொன்னதான், ஞாபகப்படுத்தி பார்த்துங்க. அந்த நோட்ஸையும் எடுத்து பார்த்தா விளங்கும். அப்ப அளிப்பில் உள்ள குறைபாடுகள், அதுல ஒரு அளிப்பு எப்படி காலாவதியாகின்றது முதலாவது பார்க்கிறாங்க. முதலாவது அளிப்பு எப்படி காலாவதியாகுது, லேப்ஸ். அந்த காலாவதியாகல இரண்டாவது நிர்ணயிக்கப்பட்ட நேரத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளாதன் மூலம், நிர்ணயிக்கப்பட்ட நேரத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளாதன் மூலம், அதாவது ஒரு டைம் ஒன்று போட்டிருப்பினோம், இந்த நேரத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ள வேணும் நாங்க. அப்ப அந்த நேரத்துக்குள்ள அவை ஏற்றுக்கொள்ளாட்டி காலாவதியாகி போயிடும். மூன்றாவது ஏற்றுக்கொள்வதற்கான நேரம் பரிந்துரைக்கப்படாத போது நியாயமான நேரத்துக்குள் ஏற்றுக்கொள்வதன் மூலம். சில நேரத்துல நேரத்தை போட மறந்திருப்பேன், ஒரு டேட்டை போட்டு இந்த டைமுக்குள்ள இந்த இதை வந்து நீங்கள் இந்த அளிப்பு நான் செய்யற ஆஃபரை வந்து அக்செப்ட் பண்ண வேணும். சரிதானே, இத்தனையாம் தேதி 10 மணிக்குள்ள, சில நேரம் இன்றைக்கு சரி 8ஆம் தேதி 10 மணிக்குள்ள முதல் எனக்கு நீங்க ஆஃபரை ஏற்றுக்கொள்ள வேணும் அல்லது வரமொழி சொல்ல வேணும்னு சொல்லி. அப்ப அதுக்குள்ள சொல்லாம அப்படியே சொல்லாம டைமை சொல்லாம இருந்தால் அல்லது டேட்டு சொல்லாம இருந்தால் ஒரு நியாயமான காலம் அதுக்குள்ள சொல்லாட்டி அது வந்து காலாவதியாகி போயிடும். அப்ப இந்த 3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அந்த 2வது விஷயம் எல்லாம் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்துக்கு அந்த டெண்டர் எல்லாம் இருக்கு, நீங்க கேள்விப்பட்டீங்க, கேள்வி பத்திரங்கள் அதெல்லாம் ஒரு நேரம் போட்டிருப்பினோம், டேட் போட்டிருக்கணும். அந்த நேரத்துக்கு பிறகு வாதல் ஏற்றுக்கொள்றதே இல்லை. அதுக்கு பிறகு அந்த சீல் பாக்ஸுக்கு போட்டால் அந்த பாக்ஸையே மூடி போடிடும். அதுக்கு பிறகு ஒரு நிமிஷம் பிந்தினா கூட எடுக்கிறதே இல்லை. இந்த நடைமுறைகள் இருக்குது, வெரி ஸ்ட்ரிக்டா இருக்கிற விஷயங்கள்.
அப்ப இது ஆஃபர் அளிப்பில உள்ள குறைபாடுகள்ல முதலாவது நாங்கள் பார்த்தாங்க அழைப்பு எப்படி காலாவதியாகும். அதுக்கு சொன்னாங்க முதலாவது இறப்பு, அதாவது வழங்குனர் அல்லது வழங்குபவர், அதாவது ஆஃபரர் ஆஃபரி அவன் இறப்பை பற்றி இறப்பு நடந்தால் ஏற்றுக்கொள்வதற்கு முதல் இறப்பு நடந்திருந்தால் இந்த மாதிரி அதாவது ஒன்று. அடுத்தது ஏற்றுக்கொண்ட பிறகு இறப்பு நடந்தா என்னென்று முதலாவது. இரண்டாவது நிர்ணயிக்கப்பட்ட நேரத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளாவிட்டால் காலாவதி ஆகும். மூன்றாவது ஏற்றுக்கொள்வதற்கான நேரம் பரிந்துரைக்கப்படாத போது நியாயமான நேரத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளாதன் மூலமும் காலாவதி ஆகும். சரிதானே? அடுத்தது அளிப்பினை ரத்து செய்தல் ஆஃபர். நாங்கள் இப்போ ஆஃபர் தான் பற்றி தான் கதைக்கிறோம். ரிவோகேஷன் ஆஃப் ஆஃபர், அதாவது மீள பெற்றுக் கொள்ளலாம். அவர் அந்த அளிப்பு அந்த ஆஃபரை அந்த ஆஃபர் ஏதாவது வழங்குனர் என்ன செய்யலாம், திருப்பி பெற்றுக் கொள்ளலாம். ஏற்றுக்கொள்வதற்கு முன் இந்த அதாவது அக்செப்டன்ஸ் ஆஃபர் வழங்குபவர் என்று சொன்னமே, அவர் ஏற்றுக்கொள்வதற்கு முதல் எந்த நேரம் இவர் திருப்பி பெற்றுக் கொள்ளலாம். இரண்டாவது திரும்ப பெறுதல் வழங்குபவருடன் தொடர்பு கொள்வதற்கு முன் செய்யப்படுகிறது. அதாவது ஆஃபரை அவரோட கம்யூனிகேட் பண்ண முதல் செய்யலாம். ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஏற்றுக்கொள்ள, அவர் அக்செப்ட் பண்ண முதல் எந்த நேரமும் நாங்க திருப்பி பெற்றுக் கொள்ளலாம் ஆஃபரை கொடுக்கிறவர். ரெண்டாவது அவரோட தொடர்புகள், அதாவது ஆஃபரியோட தொடர்பு கொள்வதற்கு முதலும் திருப்பி பெறலாம். ஒரு ஆளுக்கு நாங்க சொல்றதுக்கு நான் ரெடி பண்றேன், இன்னொரு அல்லது 2-3 பேர் அவருக்கு நாங்கள் இந்த சாமானை விற்க போறோம், இந்த விலையை கோட் பண்ணுங்கோ அல்லது உங்களோட என்னன்னு கேட்கறதுக்கு 2-3 பேருக்கு சொல்றதுக்கு முதல் கம்யூனிகேட் பண்ண முதலேயே நாங்க இல்லைன்னு சொல்லி விடலாம், திருப்பி பெற்றலாம் ஆஃபரை. அல்லது சொல்லாமலேயே சொல்லி போட்டும் ஒருத்தரும் அக்செப்ட் பண்ண முதலேயும் செய்யலாம். அப்ப ரெண்டு ரிவோகேஷன் ஆஃப் ஆஃபர். மூன்றாவது அளிப்பினை நிராகரித்தல், ரிஜெக்ஷன் ஆஃப் ஆஃபர். நிராகரிக்கிறேன்னு சொல்றது ஆஃபர், அதாவது ஒரு ஆள் ஒப்பந்தத்துக்கான அடிப்படை ஆஃபரை போட்டிருக்கீங்க, வழங்குபவர் தனது நிராகரிப்பை வழங்குனரிடம் தெரிவித்தல். வழங்குபவர்னு சொல்றது ஆஃபரி. அவர் தனக்கு தேவையில்லை, நான் வரையில்லை, எனக்கு வேண்டாம்னு சொல்லி நேரடியாக இந்த ஆஃபரை கொடுத்தவர் ஆஃபரர்கிட்ட சொல்றார் தேவையில்லை என்று அறிவிக்கிறார். அறிவித்தால் அது நிராகரித்தது உண்டு. அடுத்தது இரண்டாவது அளிப்பை வழங்குபவர் எதிர் அளிப்பை அளித்தால் கவுண்ட் ஆஃபர். அதாவது நான் உண்ட கொடுக்குறேன், நான் ஒரு ஆஃபரை கொடுக்கல, அதுக்கு மாற்றிட அவர் இன்னொன்று ஆஃபரை கொடுக்குறார். அப்படி கொடுத்தாலும் அது ரிஜெக்ட் பண்ணப்படும். அப்படி செய்கிறீங்கள வளமையா எந்த ஒரு கான்ட்ராக்ட்லையும் ஒரு கொடுக்க அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல நாவே செய்யணுமே ஒழிய வேறு ஒன்றும் புதுசாக மாற்றி செய்ய இயலாது. அப்ப அளிப்பை வழங்குவர் எதிர் அளிப்பை இன்னொரு கவுண்ட் ஆஃபரை அளித்தால் அப்படி ஏற்றுக்கொள்ளாது. மூன்றாவது வழங்குபவர் நிபந்தனைகளுடன் அழைப்பை ஏற்றுக்கொண்டால் வித் கண்டிஷன், அப்படியும் ஏற்றுக்கொள்ளாது. இந்த அதாவது ஆஃபரர் வழங்குகிற நிபந்தனைகளுடன் தான் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்ல அவர் தான் நிபந்தனை வேறையா போட்டார் என்றாலும் அது நிராகரிக்கப்படும். அப்ப மூன்று முறைகள்ல ஏற்றுக்கொள்ள முடியாது, ரிஜெக்ட் பண்ணப்படும். ஒன்று வழங்குபவர் நிராகரிப்பை நேரடியாக சொல்லலாம். இரண்டாவது அளிப்பை வழங்குபவர் எதிர் அளிப்பு வழங்குறது, அதாவது கவுண்டர் ஆஃபர். மூன்றாவது வழங்குபவர் நிபந்தனைகளுடன், அதாவது ஆஃபரை வித் கண்டிஷன் அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணினார், அது அப்படியே அக்செப்ட் பண்ண அது நிராகரிக்கப்படும். இதுல மூன்று விதமாக நாங்கள் பார்த்தோம். ஒன்று காலாவதியாவது, மற்றது ரிவோகேஷன் ஆஃப் ஆஃபர், மூன்றாவது ரிஜெக்ஷன் ஆஃப் ஆஃபர். அடுத்தது ஏற்றுக்கொள்ளல், த அக்செப்டன்ஸ். அளிப்பு இன்னும் நடைமுறையில் இருந்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்ள முடியும். அளிப்பண்டது ஆஃபர்,
அதை வந்து இன்னும் ஆக்டிவா இருக்கணும், இருந்தா தான் அதை அக்செப்ட் பண்ண முடியும். அது ஆக்டிவா இல்லாட்டி ஆஃபரியால ஏற்றுக்கொள்ள முடியாது. அழைப்பு நடைமுறையில் இருக்கும் போது ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஆக்டிவா இருக்கேக்கான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்வது முடிந்ததும் அழைப்பினை ரத்து செய்ய முடியாது. அப்ப அதை ஒரு ஆள் அக்செப்ட் பண்ணிட்டா இருந்தால் அதை வந்து கேன்சல் பண்ண இயலாது. அந்த ஆஃபரை வந்து கேன்சல் பண்ண இயலாது. ஏற்றுக்கொள்வது எழுத்து மூலமாகவோ அல்லது வார்த்தைகள் அல்லது நடத்தை மூலமாகவோ தெரிவிக்கப்பட வேண்டும். இந்த அக்செப்டன்ஸ் என்ற இரண்டாவது வசனத்துக்கு வந்துடும். முதலாவது ஆஃபரை பற்றி சொன்னோம், இப்ப அக்செப்டன்ஸுக்கு வந்திருக்கிறோம். அதாவது இந்த அழைப்பு வந்து நடைமுறையில இருந்தா தான், ஆக்டிவா இருக்க வேணும், செயல்முறையில இருந்தா தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படி அழைப்பு நடைமுறையில இருக்கும் போதுதான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டால், அதாவது ஏற்றுக்கொண்டால், அக்செப்டன்ஸ் முடிஞ்சால் பிறகு அழைப்பை ரத்து செய்ய முடியாது. அப்படி ஏற்றுக்கொண்டால் அந்த ஏற்றுக்கொண்டது வந்து எழுத்து மூலமாக அறிவிக்க வேணும், அது அல்லது வார்த்தைகள் பை வேர்ட்ஸ் ஓ ரைட்டிங் ஓ பை வேர்ட்ஸ் ஓ ஆக்ஷன் நடத்தை மூலமாக தெரிவிக்கப்பட வேண்டும். அடுத்தது ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொள்வது. இதுலையும் வந்து இன்ஸ்டன்ட், இது வந்து கிட்டத்தட்ட நெருக்கமாக இருக்கிறவர்களுக்கு வந்து உள்ள ஏற்றுக்கொள்ள எப்படி செய்யலாம், அதாவது அண்மையில இருக்கிறவர்கள். இதுல நாங்க பார்த்தோம்னு சொன்னால் ஒரே இடத்துல அல்லது ஒருவருக்கு ஒருவர் நெருக்கமாக இருக்கும் நபர்களுக்கிடையே தொடர்பு. அப்ப அவர்கள் வந்து அங்க வந்து கிட்ட இருக்கிறவர்கள் வந்து இதெல்லாம் ஏற்றுக்கொள்றது வந்து சுகமாக செய்து கொள்ள இயலும். அவர்கள் வந்து நேரடியாக பேசி ஒரு இடத்துல வந்து இந்த அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்வல், ஒரு ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொள்வதை தீர்மானிக்க முடியும். மற்றும் தொலைபேசி மூலமும் தொடர்பு கொண்டு ஏற்றுக்கொள்ள தீர்மானிக்க முடியும் அல்லது அறிவிக்க முடியும். மூன்றாவது டெலெக்ஸ், தொலைநகல் மின்னஞ்சல், டெலெக்ஸ், ஃபேக்ஸ், இமெயில், இதன் மூலம் ஏற்றுக்கொள்ளப்படுவதையும் உறுதிப்படுத்தலாம், கன்ஃபார்ம் பண்ண முடியும். நான்காவது தபால் மூலம் ஒப்பந்தங்களில் ஏற்றுக்கொள்வது தபால் மூலம், அதாவது போஸ்ட் பை போஸ்ட். இப்ப தபால்ல வந்து எப்படி அதை அக்செப்ட் பண்ணி அதை ஏற்றுக்கொள்றதுன்னு பார்த்தால் இதெல்லாம் வழக்குகள் நடந்து கடைசியா தீர்மானிக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு தபால்ல அவர் ஏற்றுக்கொண்டு தபால் போஸ்ட் ஆபீஸ்ல இன்றைக்கு போஸ்ட் பண்றாரோ அந்த தேதியிலே அது நிறைவு செய்யப்படுகிறன்னு சொல்லி அதாவது ஏற்றுக்கொள்ளப்படுவதாக. ஒப்பந்தம் அக்செப்டன்ஸ் இன் கான்ட்ராக்ட் வந்து இப்ப 4 வழியில செய்யலாம். இது ஒரே இடத்துல ஒருவருக்கு ஒருவர் இருக்கும் பொழுது அவர்கள் நேரடியாக உரையாடி செய்யலாம் அண்மையா இருக்கும் போது. இரண்டாவது தொலைபேசி மூலம் உரையாடி செய்து கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளல், அல்லது இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள், அதாவது டெலெக்ஸ் இருக்கிறது, ஃபேக்ஸ் இருக்கிறது, மின்னஞ்சல், தொலைநகல் மின்னஞ்சல் இமெயில் மூலம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அடுத்தது தபால் மூலம் ஒப்பந்தங்கள் செய்வாங்க. தபால் மூலம் செய்யறதுல முக்கியமானது இன்றைக்கு அவர் போஸ்ட் பண்ணினாரோ அந்த டேட்ல இருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அடுத்த இன்னொரு முறைமை இருக்கிற ஒப்பந்தத்துல, ஏற்றுக்கொள்ளல் ஒப்பந்தத்துக்கு உட்பட்டது, அக்செப்டன்ஸ் சப்ஜெக்ட் டு கான்ட்ராக்ட். ஏற்றுக்கொள்ளல் ஒப்பந்தத்துக்கு உட்பட்டது. இதன் கீழ் ஒரு முறையான ஒப்பந்தம் அவர்களால் கையெழுத்திடப்படும் வரை கட்சிதாரர்கள் கட்டுப்பட விரும்பவில்லை. இந்த இப்படியான ஒப்பந்தம் வந்து அவை கையெழுத்திடும் வரை யாரும் இதுக்கு பொறுப்பாக மாட்டார்கள். அப்ப அவை வந்து கட்டுப்பட மாட்டினோம். அவை எல்லாரும் கையெழுத்திட்ட பிறகுதான் அந்த ஒப்பந்தம் வந்து நிறைவாக வருகிறது. அந்த ஒப்பந்தம் வந்து மூலமாக பெற்று இருக்கிறது. சொல்றது அக்செப்டன்ஸ் சப்ஜெக்ட் டு கான்ட்ராக்ட். இதை போல இன்னும் 2 வகை ஒப்பந்தங்கள் இருக்கிறது. அக்ரிமெண்ட் டு அக்ரி இன் ஃபியூச்சர், எதிர்காலத்துல உடன்படுற ஒப்பந்தம். அதே போல கண்டிஷனல் அக்செப்டன்ஸ், அதாவது நிபந்தனைகளுடன் ஏற்றுக்கொள்ற ஒப்பந்தம் இருக்குது. இதில் வந்து கடினமான ஒப்பந்தங்கள்.
ரைட். சட்ட பாடத்துக்கு போயிட்டு சற்று கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சட்டம்ன்றது கொஞ்சம் இதான பாடம். ரைட். அடுத்தது பார்ப்போம். சட்ட உறவுகளை உருவாக்குவதற்கான நோக்கம். இன்டென்ஷன் டு கிரியேட் லீகல் ரிலேஷன்ஸ். இப்ப சட்டப்படியா உருவாக்க போறோம். அப்படி பார்க்கக்குள்ள ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்குவதற்கான முக்கிய காரணி சட்டபூர்வமாக கடமைப்பட்ட கடமைகளை உருவாக்க கட்சிதாரர்களுக்கு ஒரு நோக்கம் தேவை. சரிதானே? ஒரு பர்பஸ், அவர்களுக்கு ஒரு நோக்கம், முக்கியமான நோக்கம் தேவை. ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்குறதுக்கு பர்பஸ், ஒரு நோக்கம் கட்டாயம் வேணும். அப்போ ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்குவதற்கான முக்கிய காரணி சட்டபூர்வமாக கடமைப்பட்ட கடமைகளை உருவாக்க கட்சியாருக்கு நோக்கம் தேவை. உள்நாட்டு சமூக ஒப்பந்தங்கள் பொதுவாக ஒப்பந்தங்கள் அல்ல. சோசல் சொல்றது சோசல், சும்மா ஒரு சொல்றது டொமஸ்டிக் சோஷியல் அக்ரிமெண்ட்ஸ் ஜெனரலி நாட் கான்ட்ராக்ட்ஸ். சில களியாட்டங்கள் அது நடத்துறது செய்யறது அது வந்து கான்ட்ராக்ட் சொல்ற இல்ல. சும்மா இந்த நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்றோம், அது செய்யறோம் இது செய்யறோம்னு சொல்லி செய்யறவர்கள் ஒப்பந்தங்கள் அல்ல. ஆனா அந்த ஒப்பந்தத்துல அதுக்கு நாங்கள் ஒரு சவுண்ட் சிஸ்டம் செய்யறோம், இவ்வளவு காசு கட்டணும்னு செய்யறோம், அதுகள் ஒப்பந்தம். இப்ப இதுகளை செய்யல. ஆனால் வணிக நபர்களுக்கு இடையான உடன்படிக்கைகள் ஒப்பந்தங்களாக கருதப்படும். வணிக நபர்களுக்கிடையான உடன்படிக்கைகள் ஒப்பந்தங்களாக கருதப்படும். அப்ப இது வந்து ஒரு நோக்கம் வேணும் சட்ட ரீதியான உறவுகளை உருவாக்குவது. அடுத்தது ஒப்பந்தங்களுக்கான தகமை, கெப்பாசிட்டி டு கான்ட்ராக்ட். அரும்பிளங்காட்டி கேட்கலாம். இதுல என்ன புது சப்ஜெக்ட், கொஞ்சம் குழப்பம் மாதிரி இருக்கலாம். யாரும் கேட்டுக்கொண்டிருந்தீங்களான்னு சொன்னால் விட்டுட்டு போகாம கேட்கலாம், இன்டரப்ட் பண்ணி கேட்கலாம். என்ற புது சப்ஜெக்ட் கொஞ்சம் சட்டமன்றம் அப்படிதான் குழப்பமா தான் இருக்கு, கேட்கலாம். ரைட். ஒப்பந்தங்களுக்கான தகமை, கெப்பாசிட்டி டு கான்ட்ராக்ட். யார் இந்த ஒப்பந்தங்களை செய்யலாம் என்று சொல்லி வருகிறது. இப்ப நாங்க முதல்வருக்கு இடத்தை பார்த்து நாங்களே என்ன ஒரு தனிப்பட்டவர்கள் இல்லைன்னு சொல்லி பார்த்த 3 கட்டங்கள் சொல்லப்பட்டது. இதுல வந்து அனைத்து தரப்பினரின் பரஸ்பர ஒப்பந்தம், வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் அனைத்து கட்சிதாரர்களும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் ஒன்று கூடுதல். அனைத்து தரப்பினரின் பரஸ்பர ஒப்பந்தம், வேறு வார்த்தை கூறுவதானால் அனைத்து கட்சிதாரர்களும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு ஒன்று கூடுதல், ஒரு தேவைக்காண்டி கூடி ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளலாம். அப்ப ஒரு தகுதி இருக்கிறவர்கள் செய்யலாம். உங்களுக்கு தெரியும், எந்த ஒப்பந்தம் செய்தாலும் இலங்கையில பராயமடைந்தவராக இருக்க வேணும். பராயமடைந்தவர்கள் தான் ஒப்பந்தம் செய்யலாம், முதலாவது தகுதி. அப்ப இதுல முக்கியமா நாங்கள் பார்க்கிறோம், தகுதி இல்லாதாக்கள் யாரப்ப. இப்ப மற்றாக்கள் எல்லாம் தகுதி இருக்குது. பராயம் அடையாதவர்கள், மைனர்ஸ், மனநிலை சரியில்லாத நபர், மென்டலி இம்பேலன்ஸ், அல்லது சொல்றது மென்டலி அன்சவுண்ட் பர்சன்ஸ், லுனசின்னு சொல்றது. மற்றது போதையில் உள்ளவர்கள், போதையில் உள்ளவர்களை சொல்றது ஒரு வேர்டு உண்டு, இன்டாக்சிக். இன்டாக்சிகேட்டட் பர்சன்ஸ் சொல்றது போதை என்றா மது போதையும் இருக்கலாம், வேற போதையும் இருக்கலாம். பராயம் அடையாதவர்கள் மைனஸ், மனநிலை சரியில்லாத நபர், போதையில் உள்ளவர்கள். இவைகள் வந்து அந்த நேரத்துல ஒப்பந்தம் செய்வதற்கு தகுதி இல்லை. இப்ப இவையோட நாங்க பார்ப்போம். முதலாவது, இப்ப இத்தகைய நபர்களுடன் செய்யும் எந்த ஒரு ஒப்பந்தமும் அவர்களுக்கு எதிராக செயல்படுத்த முடியாது என்றுதான் எங்களோட சட்டம் சொல்லி அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. இந்த முதலாவது நாங்க பார்க்கிற பராயம் அடையாதவர்கள். பராயம் அடையாதவர்களை நாங்க பார்த்தோம் என்று சொன்னால், இப்ப இந்த கேட்டகரி ஆக்களோட நாங்க ஒப்பந்தம் செய்ய கவனமா இருக்கணும். 1865ஆம் ஆண்டின் பராயம் அடையும் வயது கட்டளை எண் மற்றும் 1989ஆம் ஆண்டின் சட்டம் 17ஆல திருத்தப்பட்டிருக்கு. இப்ப இதன்படி பராயம் அடைய வயசு வந்து சொல்லப்பட்டிருக்கு 18 வயசு.
பராயம் அடையாதோடான ஒப்பந்தங்கள் ரோமானிய டச்சு சட்டத்தால் இலங்கையில் நிர்வகிக்கப்படுகின்றன. பராயமடையாதவருக்கு அத்தியாவசியங்களை வழங்கும் ஒரு நபர் வழங்கப்பட்ட பொருட்களுக்கு நியாயமான விலையை பெற உரிமை உண்டு. இப்ப மைனர் என்றதுக்காண்டி அவருக்கு சில தேவைகள் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு ஆள் இருக்கார், 18 வயசு குறைஞ்ச பிள்ளையால் தாய்தப்பன் இல்லை அல்ல பார்க்கணும்னு சொன்னால் அவர்களை பராமரிக்கிறதுக்கு வேண்டும் தானே. இப்ப பராமரிக்கிற செலவுகள் இருக்குது, ஆனா அவருடைய சொத்துக்கள் எல்லாம் இருக்குது. அவர்கள் வருமானங்கள் இருக்கு, செலவழிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களோட ஒப்பந்தம் செய்ய வேண்டி வரும். ஆனா அவர்களுக்குரிய தேவைகள் கொடுக்கணும். ஆனா அவர்களுக்கு இந்த மைனஸுக்கு பராமரிப்புக்கு ஒப்பந்தம் செய்ய தகுதி இல்லை. ஆனா அவர்களுக்கு எப்படி அவருடைய தேவைகளை வழங்குறது? என்ன தேவை இருக்குது? உணவு வழங்கணும், உட வழங்க வேணும், தங்குமிடத்துக்கு அவர்களுக்கு வசதி செய்து கொடுக்க வேணும். வாடகை விட இருக்கலாம், வீடு இருந்தால் அதை பராமரிக்க வேணும், கல்வி, மருத்துவம் எல்லா வசதிகளும் தேவை. அப்ப இதுகளை கொடுக்குற வழங்க வேண்டிய தேவைகள் இருக்குது. ஒரு நபர் வழங்கினால் அதுக்குரிய நியாயமான விலையை பெற வேண்டி அவர் பெறதுக்கு உரிமை இருக்குது. ஆனா இப்படியான நபர்களுக்கு என்ன செய்யலாம்? அப்படி கொடுத்திருந்தால் அப்ப என்ன செய்யலாம்? இந்த ரோமன் டச்சு சட்டத்துக்குள்ள என்ன சொல்லுது என்றால், இப்படியானவர்களோட செய்யற ஒப்பந்தத்தை பிறகு அவர் பராயம் அடைஞ்ச பின்பு அந்த உறுதிப்படுத்த முடியும். அது சொல்றது ரெக்டிபிகேஷன் என்று சொல்றது, பின் உறுதிப்படுத்துறது. பராயம் அடைஞ்ச பிறகு அந்த ஒப்பந்தத்தை ரெக்டிஃபை பண்ணி அதை வலுதாக்க வேணும். அதுக்குரிய வழக்கொண்டு சொல்லப்பட்டிருக்கு ராமன் செட்டி வர்சஸ் டி சில்வா 1912ஆம் ஆண்டு. இந்த பராயம் அடைந்தவர்களுக்கு தேவையான அவசிய தேவைகளுக்காக மட்டும் அவர்களுடைய அவசிய தேவைக்குரிய வசதிகளை வழங்குகிறவருக்கு அவர்கள் செய்கிற ஒப்பந்தங்களை அவர்கள் பராயமடைந்த பின்பு பின்னுறுதிப்படுத்துறதை செய்து அந்த ஒப்பந்தத்தை வலுதாக்க முடியும். அதாவது ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் த கான்ட்ராக்ட். உதாரணத்தை சொல்லிக்க அந்த வழக்கை நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளும். அடுத்தது மனநிலையற்றதை நீங்க திருத்த வேணும். சித்த சுவாதீனமற்ற சொல்லி திருத்தலாம். இந்த சித்த சுவாதீனமற்ற நபருடனான ஒப்பந்தம் என்று திருத்திக் கொள்ளும் போத சித்த சுவாதீனமற்ற நபருடனான ஒப்பந்தம் செல்லுபடியற்றதாகும். ஒருவர் சித்த சுவாதீனமற்ற இருக்கிற போது அவரோட நாங்கள் ஒப்பந்தம் செய்யறது எப்படி? அவருக்கு ஒன்றும் தெரியாதானே, உலகத்துல என்ன நடக்குன்னு தெரியாது. அப்படி இருக்கிற ஆளோட செய்து போட்டு அவரை ஆனா அவருக்குரிய தேவைகள் இருந்து வழங்கினாலும் அது செல்லுபடியிட்டே தான் இருக்கும். ஆனா இல்ல அப்படி செய்து தப்பவுமே இல்லாது. அவர் நெடுகலும் சித்த சுவாதீனமற்று இருப்பாருன்னு சொல்ல இயலாது. அவர் நோமலா இருந்த நேரத்துல செய்த ஒப்பந்தம் செல்லுபடியாகும். அப்ப அதை நிரூபிக்கணும். கோர்ஸுக்கு போனால் இல்ல இவர் இந்த ஒப்பந்தம் செய்த நேரத்துல நோமலாத்தான் இருந்தவர், சித்த சுவாதீனமாக இருந்தவர் என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டால் அந்த ஒப்பந்தம் செல்லுபடியாகும். மன சித்த சுவாதீனமற்ற நிலை உள்ளவர்களுக்குரிய ஒப்பந்தம் அந்த செய்கிற அந்த நேரத்திலே அவர் சித்த சுவாதீனமற்றிருந்தா அது அப்படி பண்ணிட்டா அது செல்லுபடியற்றது. ஆனால் அவர் நோமலா இருந்த காலத்துல செய்த ஒப்பந்தங்கள் எல்லாம் செல்லுபடியாகும். அதுக்குரிய வழக்குத்தான் சபாபதி பிள்ளை வேர்சஸ் திருமஞ்சனம். திருமங்கனம் இல்லை திருமஞ்சனம் 1913ஆம் ஆண்டு வழக்கு இருக்குது. உதாரணத்துக்கு மற்ற போதையில இருக்கிற நபர்கள், இந்த போதையில இருக்கிற நபரோட இன்டாக்சிகேட்டட் பர்சன்ஸ், இவ இந்த போதையில இருக்கிற நபர் அது ஒரு தற்காலிகமா நிதானமா இல்லாதாக்கள் தானே. இப்படியான ஆக்களோட செய்யற ஒப்பந்தம் அவர் நிதானமா இருக்கும்போது அதில் உறுதிப்படுத்திலும் போதை நெடுகரும் இருக்காது தானே. அப்பதான் போதையில இருந்தாலும் அப்படி என்று இல்லை, அவர் செய்த ஒப்பந்தத்தை அவர் நிதானமா வந்தோடனே உறுதிப்படுத்தி அதை செய்யலாம். அது ரெக்டிஃபிகேஷன் சொல்றது. அப்ப அதை a contract made by a person when intoxicated can be rectified by him when he becomes sober. அதாவது நிதானத்துக்கு வரைக்கும் அவர் செய்யலும். அடுத்தது திருமணமான பெண்களின் ஒப்பந்தங்கள். திருமணமான பெண்கள் திருமணமான பெண்களுக்கு ஆணுக்கு சமமான ஒப்பந்தத்திறன் உள்ளது. அப்ப திருமணமான பெண்களின் சொத்து சட்டம், சொத்து கட்டளை சட்டம் 1923 சொல்லப்பட்டிருக்குது. இந்த
இவர்களுக்கு ஆணுக்கு சமமான ஒப்பந்தத்திறன் இருக்கிறபடியால அவர்கள் செய்கிற ஒப்பந்தங்கள் செல்லுபடியாகும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இதுல நான் சில வளமை சட்டங்களை பற்றியும் சொன்னான். சில சட்டங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு தேச வளமை சட்டத்துல பெண்கள் சைன் பண்ணிக்க, திருமணமான பெண்கள் சைன் பண்ணிக்க அவருடைய கணவரும் அதுல கையெழுத்து வைப்பார். அவருடைய சொத்து சம்பந்தமான விடயங்கள், சொத்து சம்பந்தமான விடயங்கள் கணவர் கையெழுத்து இருக்குது. இதை விட 18 வயசு குறைஞ்ச பெண்கள் திருமணமானால் அவர்கள் பராயமடைந்தவராகத்தான் கருதப்படுகிறார்கள். அப்படியானவர்களும் இந்த ஒப்பந்தங்களை செய்யக்கூடிய தகுதியை பெறுகிறார்கள் என்ற முறை வருகிறது. இந்த சட்டத்தின்படி இதெல்லாம் பெறும். இப்ப நாங்கள் தகுதி பார்த்தோம். ஒப்பந்தம் செய்யக்கூடிய தகவ உள்ளாக்கள் யாருன்னு பார்த்தோம். தகவ செய்யலாம் எல்லாரும். இந்த 4 வகையான கேட்டகரியை நாங்கள் பார்த்தோம். அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கின்றதையும் பார்த்தோம். ஒன்று பராயமடையாதவர்கள், அடுத்தது சித்த சுவாதீனமற்றவர்கள், அடுத்தது போதையில் இருக்கிற நபர்கள், மற்றது திருமணமான பெண்களின் ஒப்பந்தங்கள். ரைட். அடுத்தது கன்சிடரேஷன், மதிப்பலன். இதுல நாங்க முதலே பார்த்துட்டோம். திருப்பி வாரபடியா இது ஞாபகமே இருந்தோன்றிருக்கும். இந்த ஒப்பந்த சட்டத்துல இலங்கையில ரோமன் டச்சு சட்டம் ஒப்பந்தங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இப்ப இலங்கையில ரோமன் டச்சு சட்டம் ஒப்பந்தங்களுக்கு பயன்படுத்தப்படுபடியால இந்த ஒப்பந்த சட்டங்களுக்கு இந்த கன்சிடரேஷன் பாவிக்கப்படுறது இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஆங்கில சட்டத்தால, இங்கிலீஷ் லோ பிரயோகிக்கப்படுற ஒப்பந்தங்களுக்கு தேவைப்பட்டா பாவிக்கப்படும். உங்களுக்கு தெரியும், மாற்றுண்டியல்கள் மற்றும் கைமாறத்தக்க ஆவணங்கள் இருக்குது. அது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர்டினன்ஸ் இருக்கு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, மற்றது நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இதுகளுக்குள்ள வார ஒப்பந்தங்கள் இருக்குது, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இதற்கு வார ஒப்பந்தங்களுக்கு கன்சிடரேஷன், மதிப்பலன் தேவைப்படும். இதுகளுக்குரிய தொகை தேவைப்படும். அப்ப இதுதான் மதிப்பலன், கன்சிடரேஷனை பற்றி நாங்க பார்த்தோம். இந்த ஒப்பந்தத்தை பற்றி இது முடிய நாங்கள் இப்ப பார்க்கிறோம். அடுத்ததாக ஒரு சிலபஸ்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் நான் சமரைஸ் பண்ணி சுருக்கி கொண்டு வரேன். முழுக்க பார்க்கிறேன்டால் பெரிய கிளாஸ் காண, ஒரு கிளாஸ்ல 3-4-5 கிளாஸ் தேவைப்படும். ஒப்பந்தத்தை பற்றி பார்க்கிறேன்டால் எங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் படியே தான் மிகவும் சுருக்கமாக நான் பார்த்து உங்களுக்கு தந்திருக்கேன். அடுத்த கடைசி உள்ள சப்ஜெக்ட் தான் ஒப்பந்தத்தில முடிவுறுத்துற காரணிகள். 2-3 விதமாக இருக்குது. ஒப்பந்தத்தினை சீர்குலைக்கும் காரணிகள், விட்டியேட்டிங் ஃபேக்டர்ஸ் ஆஃப் அ கான்ட்ராக்ட். ஒப்பந்தத்தினை சீர்குலைக்கும் காரணிகள். ஒப்பந்தம் சீர்குலைக்கப்படுது, எப்படி, ஏன் சீர்குலைக்கப்படுதுன்றதை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். இது ஒன்று மிஸ்டேக்ன்னு சொல்றது, தவறுகள். தவறு என்று சொன்னா என்ன தவறு? ஒரு ஒப்பந்தம் தவறின் அடிப்படையில் செயலற்றதாக ஆகிறது. தவறுண்டேக்க அதையே 2-3 வகையா பிரிக்கணும். ஒன்று யூனிலேட்ரல் மிஸ்டேக், அதாவது ஒரு தலைப்பட்சமான தவறு. ஒரு பக்கத்தால வர்ற தவறு மற்றால் கவனிக்காம இருந்து அதால வரக்கூடிய தன்மையும் இருக்கிறது. அடுத்தது மியூச்சுவல் மிஸ்டேக், பரஸ்பர தவறுண்டும் இருக்குது. மியூச்சுவல் மிஸ்டேக் நான் அது இதுல போட இல்லை, நோட் பண்ணிக்கொள்ளும். அடுத்தது காமன் மிஸ்டேக், பொதுவான தவறும் இருக்குது. ஒரு பட்சமான தவறு இருக்குது, பரஸ்பர தவறும் இருக்குது, பொது தவறும் இருக்குது.
இப்ப அந்த இதுக்குள்ள பார்த்தோம் என்றால் அந்த அடிப்படையில ஒன்று ஒப்பந்த தவறின் அடிப்படையில் செயலற்ற ஆகிறது, ஒப்பந்தம் தவறின் அடிப்படையில் செயல்படாகிறது. ஒன்று உண்மையின் தவறு, ஃபேக்ட், அதுல போடுற ஃபேக்ட்ஸ் வந்து போடுற விடயங்கள்ல போடுற உண்மை, அதுல உண்மைத்தன்மையல்ல வேற பிரச்சனை வரைக்க அதால ஒப்பந்தம் வருதாக கூடும். இரு கட்சிதாரர்களும் ஒரு உடன்படிக்கைக்கு வரும்போதே உண்மையில் ஒரு தவறு இருக்குது. அப்ப வந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்து செய்யலே அங்க வந்து ஒப்பந்தத்துல ஏதோ பிழை இருந்திருக்குது, அப்ப அது சீர்குலைஞ்சு போகுது. அடுத்த சட்டத்தில தவறு இருக்குது. சட்டத்தில தவறுண்டா சட்டத்துல தவறு இல்லை. இந்த ஒப்பந்தத்தை செய்யக்குள்ள ஒரு கட்சிக்காரருக்கு வந்து ரெண்டு கட்சிக்காரர் செய்யக்குள்ள அந்த ஒரு கட்சிக்காரருக்கு அந்த சட்டத்தை ஒப்பந்தத்துக்கு நுழையும் பொழுது அல்லது கையெழுத்து வைக்க அந்த நாட்டிலே இருக்கிற சட்டத்தை பற்றி அறிவு சரியா இல்லாமல் இந்த ஒப்பந்தத்தை செய்கிறார். அப்படி செய்து பிறகு அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த போகைக்குள்ள பிரச்சனை வருது. அதால வார தவறாலையும் இந்த ஒப்பந்தம் சீர்குலையும். அதாவது ஒப்பந்தத்தை செய்ய ஒரு கட்சிதாரருக்கு இந்த நாட்டின் அந்த நாட்டு ஒப்பந்தம் செய்யற நாட்டின் சட்டத்திட்டத்தை பற்றி சரியா தெரியாமல் ஒப்பந்தத்தை செய்கிறார். அந்த அறிவு இல்லாமல் செய்யக்க, அந்த சட்ட அறிவு இல்லாமல் செய்யக்க அந்த தவறுகளால ஏற்படுற பாதிப்பு பின்னாடிக்கு வந்து தவறு, அதுவும் ஒரு வகை தவறு. இப்போ உண்மையான ஒப்பந்தம் இல்லை. அடுத்த இன்னொன்னும் பெறுது ரியல் ஒப்பந்தம் இல்லை, சும்மா போய் காட்டுற மாதிரி சில ஒப்பந்தங்கள் செய்திருக்கலாம். இந்த பிரச்சனையாலும் ஏற்படலாம் உண்மையானது. மற்றது தொடர்பு கொண்ட நபர்களின் அடையாளம் தொடர்பான தவறு. அது உண்மையா வர வேண்டிய ஆள் இல்லாம வேறு ஆள் வந்து அந்த ஒப்பந்தத்தை செய்து போட்டு போயிருக்கலாம். அப்ப அது உண்மையா செய்ய வேண்டிய இல்லாமல் ஏமாற்று வேலையும் இருக்கலாம். தொடர்பு கொண்ட நபர்களின் அடையாளம் தொடர்பான தவறையும் இருக்கலாம். ஒப்பந்தம் பிழையான நபர்களுடன் செய்த ஒப்பந்தம் செய்திருக்கலாம். அடுத்து தரத்து குவாலிட்டி வந்து பிழைக்கலாம், அதால ஒப்பந்தம் செய்யலாம். இப்ப நாங்க கன்னடத்தை பார்த்துருக்கோம், கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு சொன்ன ஆர்டர் பண்ண சாமான் இல்ல வேற சாமான கொண்டு வந்து தருவார்கள். அப்படி தரைக்குள்ள அந்த ஒப்பந்தத்தையே கேன்சல் பண்ண வேண்டிய நிலவரம் பெருந்தொகை நிறுவனங்கள் நான் பார்த்திருக்கேன். அந்த தரத்தின் குறிக்கப்பட்ட ஸ்பெசிபிகேஷன்ஸ் சொல்றது இன்னென்ன தரத்துல இன்னென்ன மாதிரி எல்லாம் இருக்க வேணும் அந்த பொருளண்டைக்க செய்து போட்டு அந்த பொருளை கொண்டு வந்து சப்ளை பண்ணிக்கல தெரிவு செய்து பார்க்கல அந்த தராதரம் இல்லைன்னா முழுக்க ரிஜெக்ட் பண்ணப்படும். ரிஜெக்ட் பண்ணா அந்த ஒப்பந்தம் வந்து சீர்குலைஞ்சால் அவருக்கு நட்டம் தானே, ஏற்றுக்கொண்டவருக்கு பணம் கொடுபட மாட்டது. இப்படியான நிலைமைகள் ஏற்படும். அப்ப இதுல உண்மைத்தன்மை இல்லாட்டி ஒப்பந்தம் இல்லாம போகும். தொடர்பு கொண்ட நபரின் அடையாளம் தொடர்பாக முதலே பிரச்சனை வந்து அவரோட பிள்ளையான ஆளோட தொடர்பு கொண்டிருந்தால் அதுவும் பிரச்சனை. மற்றது குவாலிட்டி, தரம். இதிலையும் உண்மைத்தன்மையால ஏற்படுற பிரச்சனை. அடுத்த சீர்குலைவுக்கான இன்னொரு காரணம் தவறாக விளங்கிக் கொள்ளல், மிஸ்ரெப்ரசன்டேஷன், தவறான விளக்கம். ஒரு பொருள் விடயம் உண்மைத்தன்மையை தவறாக சித்தரித்தல். ஒரு பொருள் விடயம் உண்மைத்தன்மையை தவறாக சித்தரித்தல். misrepresentation of a material fact. அதாவது உண்மையான விடயத்தை வந்து பிழையாக சித்தரிச்சுகிறது. இதுல வந்து ஒரு பொய்யான அல்லது தவறாக வழிநடத்தும் அறிக்கையை வந்து ஒரு தரப்பால மற்ற தரப்பினருக்கு அவர்களுடைய பேச்சுவார்த்தை டைம், அதாவது டிஸ்கஷன் டைம்லயே கொடுக்கப்படுற விஷயம். பிறகு அந்த அறிக்கை வந்து அதை வச்சு மற்ற கட்சிக்காரர் என்ன செய்யணும், அந்த ஒப்பந்தத்துல நுழைய தூண்டி நம்ம பொய்யான தகவல்களை கொடுத்து அந்த எதிர்கட்சி மற்ற பார்ட்டியை எதிர்கட்சியில மற்ற கட்சிதாரரை வந்து இந்த ஒப்பந்தத்துக்கு நுழைய தூண்டினோம். அப்ப தூண்டி இந்த ஒப்பந்தத்தை செய்யணும். அப்ப அப்படியே அவைய பிழையாக விளங்கப்படுத்த பண்ணி இந்த ஒப்பந்தத்துக்கு அவைய கொண்டு வந்து செய்யற ஒப்பந்தம் வந்து பிற்காலத்துல செயல்படுத்தப்பட்டு கொண்டு போயிருக்குள்ள சீர்குலைவுக்கு வழிவகுக்கின்றது. இதுல வந்து அடுத்தது தவறான விளக்கத்துல வர உண்டு.
அடுத்தது கட்சிதாரரை தூண்டுவதற்கான ஒப்பந்தத்தின் முடிவுக்கு முன்னர் செய்யப்பட வேண்டும். இந்த ஒப்பந்தத்தை முடிவுறுத்ததுக்கு முதல் இது செய்யப்படுது. மஸ்ட் பி மேட் பிஃபோர் கன்க்ளூஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் டு இன்டியூஸ் த பார்ட்டி. அந்த ஆளை தூண்டுறது இந்த ஒப்பந்தத்தை முடிவுறதுக்கு முதல். அடுத்தது நோக்கம், இன்டென்ஷன், இது வந்து வேண்டுமென்றும் நோக்கத்துல செய்யறது. அதோட மஸ்ட் பி ஆக்டட் அபோன், இதுக்கு மேற்பட்டதால இந்த வேண்டுமென்று செய்யப்பட்டு இருக்கிறது. இப்படியான பிழையான வழி நடத்தல்களை செய்து இந்த கான்ட்ராக்டை வந்து செய்கிறது. அடுத்தது இந்த மிஸ் ரெப்ரசன்டேஷன்லயே 3 விதமா நடக்கலாம். ஒன்று இன்னசென்ட், அப்பாவித்தனமாக சித்தரிக்கிறது, அப்பாவித்தனமாக தவறாக சித்தரித்தல். இன்னசென்ட், அப்ப இது வந்து ஒரு அப்பாவித்தனமா வந்து அவரை வழி நடத்துறது பிள்ளையாக. அடுத்தது கவலையீனமாக, நெக்லிஜென்ட் சொல்றது. பேங்க்ல வந்து நெக்லிஜென்ட் ஒரு மிக மோசமான ஒரு செயல்பாடாக கருதப்படும். கவலையீனமாக நடக்கிறது வந்து ஒரு பாரதூரமான விடயம் வங்கியில. கவனமா இருக்கணும். கவலையீனமாக தவறாக சித்தரித்தல் வந்து அவர் வந்து கவலையீனமாக செயல்பட்டு கான்ட்ராக்ட், அதாலேயும் வந்து பிறகு எல்லாம் போய் செய்ய போய்க்கு இந்த கான்ட்ராக்ட் வந்து ஒப்பந்தம் வந்து சீருடைய வழிவகுக்கும். மோசடியாக சித்தரித்தல், மோசடி தவறாக சித்தரித்தல், fraudulent misrepresentations, மோசடியாக செய்து அவரை வழி நடத்தி இந்த ஒப்பந்தத்தை செய்யறது. இப்படி 3 வழியிலையும் செய்யலாம். ஒன்று இன்னசென்டாக தெரியாதனமா போய் மாட்டப்படுறது, அடுத்தது நெக்லிஜென்டாக கவலையினமாக, மூன்றாவது மோசடியாக செய்வது. இன்னசென்ட், நெக்லிஜென்ட், ஃப்ராடுலன்ட் 3 வழியாயும் ஒன்றை தவறாக வழிநடத்தப்படலாம். அடுத்தது 3வது நாங்க பார்ப்போம் என்ன வழி என்று சொன்னால், சீர்குலையக்கூடிய 3வது வழி துணிச்சல் மற்றும் தகாத செல்வாக்கு, டியூரஸ் மற்றது அண்ட் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ். துணிச்சல் சொல்றதா டியூரஸ், டியூஆர் இன்டர்வென்ஷன். துணிச்சல்ன்றது அச்சுறுத்துறது, அவருக்கு தன்னை பலத்தை அல்லது ஒரு சண்டித்தனத்தை பயன்படுத்தி மற்ற தரப்பினரை விருப்பமில்லாமல் செயல்படுத்துறதுக்கு கட்டாயப்படுத்துறது. அப்படி ஒரு கட்டாயப்படுத்தி என்ன செய்யறது, அந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்துறது, ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து வைக்க பண்றதோ இன்னும் செய்து விருப்பம் இல்லாம கொண்டு வந்து போஸ்ட் பண்ணி கொண்டு வந்து போட்டு பிறகு அந்த ஒப்பந்தம் செயல்படுத்தாம சீர்குலைகிறதுக்கான காரணங்கள் இது உண்டு. அச்சுறுத்தல் அல்லது பலத்தை பயன்படுத்தி மற்றொரு தரப்பினரை விருப்பமில்லாமல் செயல்படுத்த கட்டாயப்படுத்தல், அது வந்து டியூரஸ் என்று சொல்றது. அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் நான் உங்களுக்கு சொன்னான், கொஞ்சத்துக்கு முந்தைய விளங்கப்படுத்தினான். தகாத செல்வாக்கு, ஒரு நபர் மற்றொரு நபரின் மீது அதிகாரத்தின் நிலையை பயன்படுத்தி கொள்றார். அது சொன்னான், இப்ப டாக்டர் பேஷண்ட், ஒரு லோயர் கிளையண்ட், ஒரு மேனேஜர் ஆபீசர் கிளார்க் வேலை செய்யறதுல கிளார்க்கோ இன்னும் அப்படி அதை மாதிரி ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிற உயர் அதிகாரி, அதுக்குள்ள வேலை செய்கிற உத்தியோகத்தர், அப்படியானவர்கள் இது ஒரு நிறைய முறைகள் இருக்குது. இதுதான் உதாரணத்துக்கு ஒரு வழக்கு சொல்லி நம்ம வந்து ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு வழக்கு ஜோன்சன் வெர்சஸ் பெட்ரஸ்ன்றதுல இதுல வந்து கோர்ட்ஸ்ல வந்து தீர்மானிக்கப்பட்டது, இங்க வந்து தேவையற்ற செல்வாக்கு, அதாவது தகாத செல்வாக்க, அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் பிரயோகிக்கப்பட்டதாக கருதப்பட்டது. இந்த வழக்கு பிரயோகிக்கப்பட்டதுக்கு இந்த ஒப்பந்த வழக்கில இந்த சீர்குலைவுக்கான வழக்கு கொண்டில்ல, உதாரணத்துக்கு இந்த கேஸ் உங்களுக்கு சொல்லப்பட்டு கிடக்கு. 4வது ஒப்பந்தத்தின் சட்டபூர்வமான தன்மை. ஒப்பந்தத்தின் அதாவது மேல இந்த ஒப்பந்தம் சட்டபூர்வமானதா என்ற ஒரு பிரச்சனை வருகிறது. அப்ப அந்த ஒப்பந்தத்தின் சட்டபூர்வமான தன்மை, லீகலிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட், ப்ரிவிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட்ன்றத வருகிறது. ப்ரிவிட்டி என்றது அதில் உண்மையான ஒப்பந்தத்தின் தனி உரிமை இந்த மாதிரி இருக்குது, அல்லது மற்றது ஒரு ஒப்பந்தத்தின் ஒரு தரப்பினரை மட்டும் வழக்கு தொடரலாம், அது ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சட்டபூர்வ தன்மை இந்த மாதிரி சரியான ஆளை கட்டா வேறு வந்து காட்டி போட்டு விற்கிறது.
இதுல ஒரு தரப்பினர் ஒரு தரப்பினர் மட்டும்தான் ஒப்பந்தத்தின் தரப்பினர் மட்டும் வழக்கு தொடரலாம். ஒப்பந்தத்தின் தரப்பினர் மட்டும் வழக்கு வச்சலாம். அதுல இன்னொரு தேர்ட் பார்ட்டியை கொண்டே அந்த ஒப்பந்தத்துக்கு கீழே கொண்டு வந்து பொறுப்பாக்கவே இயலாது. மூன்றாம் தரப்பினர் ஒப்பந்தத்துக்கு பொறுப்புகள் அல்லது கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டவர்கள் அல்ல என்றதை கொண்டறினோம். இந்த இதுல அதாவது இந்த ஒப்பந்தத்தின் சட்டத்தன்மை என்பதை பற்றி ஒரு விளக்கம்தான் இதுக்குள்ள கொண்டு வரப்படுது. லீகலிட்டி சில நேரம் இல்லீகல், சில நேரம் அந்த சட்டத்தன்மை இல்லீகலா உண்டது தெரியாது. அப்படியான நிலைமைகளும் இந்த எங்களுடைய ஒப்பந்தத்தை சீர்குலைக்கக்கூடியவை. அதுக்கு உதாரணத்துக்கு தான் இந்த டுலோப் டெலோப் டயர் நிறுவனம் லிமிடெட் வெர்சஸ் செல்பிரிட்ஜ் என்றது 1957 கேஸ் ஒன்று உதாரணத்துக்கு சொன்னோம். இப்ப இதுல உங்களுக்கு 4 வகையான அதாவது சீர்குலைத்தல், ஒப்பந்தத்தை சீர்குலைத்தலுக்கு 4 ஹெடிங்குகளை சொன்னால் உங்களுக்கு நேரம் ஒரு பேப்பர் உங்களோட எக்ஸாமில் கேள்வி கேட்டால் ஒப்பந்தத்தை சீர்குலைக்கும் ஒரு சட்ட ஒப்பந்தத்தை சீர்குலைக்கும் காரணிகளை சுருக்கமாக விவரிக்க என்று சொல்லி கேட்டால் இப்படி நீங்க ஒரு ஆன்சரை சொல்லக்கூடியதாக இருக்க வேணும். முதலாவது தவறு என்ன மிஸ்டேக்ஸ். அப்ப மிஸ்டேக்ஸ்ல நான் சொன்ன 2-3 காரணங்கள் சொல்லி இருக்கிறேன். உண்மையின் தவறு, சட்டத்தின் தவறு சொல்லி இருக்கிறேன். இதை விட நான் உங்களுக்கு எழுத சொல்லி சொன்னான் தனி பரஸ்பர தவறு, தனி நபர் பதிவு, ஒருதலை பட்சமான தவறு, பரஸ்பர தவறு, பொது தவறு என்று சொல்லி சொன்னான். மற்ற இந்த விவரங்களை இது உங்க நோட்ஸை தந்தை சொன்னான், நோட்ஸோட சேர்த்து எழுத சொன்னான். மற்றது இதற்கு சில உதாரணம் சொன்னான். மற்றது மிஸ்ரெப்ரசன்டேஷன் சொன்னான், தவறாக விளங்கிக் கொள்ளல். அடுத்தது துணிச்சல் மற்றும் தகாத செல்வாக்கு, இதை பற்றியும் சொன்னான். ஒப்பந்தத்தின் சட்டபூர்வமான தன்மை, அதாவது ஒப்பந்தம் உண்மையில சட்டத்துக்கு உட்பட்டதா அல்லது இதுல இருக்கா பிரச்சனை, யார் உண்மையான கட்சிக்காரர் யார் என்ற ஒரு பிரச்சனை வருகுது, அல்ல மூன்றாம் தரப்பினரை கொண்டு இருக்க மாட்டிட பாக்கினமா அப்படின்றதெல்லாம் இருக்குத்தானே, அதுகளை பற்றி சொல்லலாம். இதுல நீங்க விளங்க சொல்லக்கூடியதாக இருக்கணும் கூட பேப்பர். ரைட். அடுத்ததாக ஒப்பந்தங்களின் வெளியேற்றம், டிஸ்சார்ஜ் ஆஃப் கண்ட்ராக்ட்ஸ் என்று வருகிறது. டிஸ்சார்ஜ் ஆஃப் கண்ட்ராக்ட் என்றது ஒப்பந்தங்களின் வெளியேற்றம். இப்போ ஒப்பந்தம் எப்படி முடியுது என்றதுதான். அப்ப ஒப்பந்தம் எப்படி வெளியேறலாம். ஒரு ஒப்பந்தம் முடிய ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தானே ஒப்பந்தம் செய்யறது. ஒப்பந்தம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு செய்திருந்தால் அந்த ஒப்பந்தம் அதுல இருந்து எப்படி வெளியேற உண்டு செயல்திறன், பெர்ஃபார்மன்ஸ். அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் செய்து முடியேக்க நாங்கள் அதுல இருந்து அந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறி முடியணும் 2 பேரும். மற்ற அக்ரிமெண்ட், பை அக்ரிமெண்ட், உடன்படிக்கையில சொன்னபடி அந்த விடயங்கள் எல்லாம் முடியும் பொழுது வெளியேறலாம். மற்ற ஃப்ரஸ்ட்ரேஷன் என்றது அது நாங்கள் அடுத்த ஒன்றுக்கு வர்றோம், அதுல பார்ப்போம். அதை சில நேரம் செய்ய முடியாத கட்டம் பெறும், அதால அந்த ஒப்பந்தத்தை விட்டு நாங்கள் வெளியேற வேண்டிய கட்டம் பெறும். ஃப்ரஸ்ட்ரேஷன். பிரீச் ஆஃப் கண்ட்ராக்ட் என்றது மீறல், ஒப்பந்தத்தை மீறி நடக்கிறது. அதுல ஒரு பகுதி மீறி நடக்கலாம், அல்ல 2 பகுதியுமே மீறி நடக்கலாம். மீறி நடக்க டிஸ்பியூட்ஸ் வரும், பிரச்சனைகள் வரும். அப்படி நடக்க மீறி செய்ய வேண்டி வரும். பை லோ, சட்டத்தால ஒப்பந்தத்தை செயல்படுத்த முடியாத கட்டம் வரும். இப்ப சில பிரச்சனை, இப்ப கொரோனா வந்த அப்புறம் கனகன பிரச்சனைகள் வந்தது. மீறினாலும் ஒன்றும் செய்யலாது, சட்ட பிரச்சனைகள் கணக்க வரலாம், கனகன பிரச்சனைகள் வரலாம். உங்களுக்கு தெரியும், அதுகள் சட்டபூர்வமான நிறுவனங்கள், பெரிய பெரிய நிறுவனங்களோட எல்லாம் பிரச்சனை வருகிறது. ஏனென்றால் நிலைமை அப்படி. அப்ப சில அரசாங்க சட்டங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்கு. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் நடவடிக்கைகள் இது போல செயல்பாடுகளை செய்யக்குள்ள ஒப்பந்தங்கள் இதிலிருந்து வெளியேற வேண்டி வருது, டிஸ்சார்ஜ் பண்ணப்படுது ஒப்பந்தம் அல்லது முறிவடையும். சரிதான், இதுகள் வருது. இதுல 2 வித்தியாசம் இருக்குது. ஒன்று டிஸ்சார்ஜ் ஆஃப் கண்ட்ராக்ட், மற்றது டெர்மினேஷன் ஆஃப் கண்ட்ராக்ட் இருக்குது.
முடிவுறுத்தல். அப்ப ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு நாங்க பார்க்கணும். இதுல முடித்தல் இருக்கு, முடிவுறுத்தல் இருக்கு. அவங்க மாத்திக்கொண்டா சரி. நாங்க பார்த்தோம்னு சொன்னால் ஒப்பந்தங்களின் டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் வந்து சாதாரணமாக ஒரு முடிச்சு வெளியேறது தான் நினைமா வருகுது. சாதாரணமாக முடிக்கிறது. செயல்திறன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து முடிஞ்சது, உடன்படிக்கை மூலம் வெளியேறலாம். மற்றது விரக்தி, அது வந்து வேண்ட கொண்டோலுக்கே இல்லை. பிரீச் வந்து தான் இதாகி வலிக்கிறது, பிரச்சனைப்படுறது. மற்ற சட்டம் வந்து 2 பகுதியின் கட்டுப்பாட்டுக்கே இல்லாது. ஒரு ஒப்பந்தத்தை வெளியேற்றுவதற்கு முடிப்பதற்கு உள்ள வேறுபாடு. வெளியேற்றம் வந்து ஒரு ஒப்பந்தத்தின் முக்கிய கடமைகள் முடிவடையும் போது அநேகமாக கம்ப்ளீஷன் ஆஃப் த ப்ரொஜெக்ட் அப்ப வரும் முடியும். ஆனால் முடிவுறுத்தல் டெர்மினேஷன் வந்து ஒரு ஒப்பந்தத்துக்கு தேவையான முதன்மை கடமைகளை கூட நிறைவேற்றா இல்லை. டியூட்டிஸ் அதை கூட செய்யாம முடிச்சு கொண்டு போறதான் டெர்மினேஷன் என்று வருது. இதுதான் உங்களுக்கு ஒப்பந்தங்களை டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் என்னன்னு கேட்டா நீங்க சொல்லலாம். டெர்மினேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் நாங்கள் பார்ப்போம். ஒப்பந்தங்களை முடித்தல் முடிவுறுத்தல், டெர்மினேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். இதுல பார்த்தா ஒப்பந்தத்தின் தரப்பினர் தங்கள் ஒப்பந்த கடமைகளில் இருந்து விடுவிக்கப்படும் போது ஒரு ஒப்பந்தத்தின் முடிவு நடைபெறுகிறது. ஒப்பந்தத்தின் தரப்பினர் தங்கள் ஒப்பந்த கடமைகளிலிருந்து விடுவிக்கப்படும் போது டெர்மினேஷன், அதாவது இதில் நாங்கள் சரியான வீடை பார்த்தோம்னு சொன்னால் termination of a contract take place when the parties to the contract are released from their contractual obligations. அதுல இருந்து விடுவிக்கப்படணும். எப்படி? ஒன்று by breach of contract, ஒப்பந்தத்தை மீறினம். ஒப்பந்தத்தை மீறதாலையும் அவை விடுவிக்கப்படணும்டா ஒன்றும் செய்யலாது, இல்லாட்டியும் மீறித்தான் கிடக்குது. அவர்களின் கடமைகளை செய்யாதது அல்லது செயல்திறன் குறைபாடுடையது. not performing the obligations, so performance is defective. ஒன்று அவங்க செய்ய வேண்டிய இந்த ஒப்ளிகேஷன்ஸை செய்யாம இருக்கிறது இல்ல அவை வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிஃபெக்டிவ். இப்ப இதுல கணக்க நீங்க பார்த்தா தெரியும், ஒரு இந்த வீடுகள் இதுல எல்லாம் அப்படி கான்ட்ராக்ட் போட்டு இங்க கொண்டு பார்த்தா பிளாட்ஸ்கள் வேண்டி காசு எல்லாம் மில்லியன் கணக்குல கோடி கணக்குல ஆக்கள்கிட்ட வேண்டி போட்டு அப்படியே கிடக்கு. ஆக்கள் இல்லை வேண்டின காரணம் அப்படியே கட்டா விட்டு போயிருக்கு. அப்ப அதுல வந்து டெர்மினேஷனா இல்லை, ஆக்கள் ஓடினால் மீறி இருக்கு, ஒப்பந்தங்கள் எல்லாம் மீறி இருக்குது, கணக்கா இருக்கும். நாட் பெர்ஃபார்மிங். அடுத்தது கட்சிதாரர்களுக்கு இடையிலான ஒப்பந்தத்தின் மொழி, இது சமரச ஒப்பந்தம். சரி, இது சமரசம் செய்ய சரி, இது வேலை முடிக்க இல்லை, ஆனா ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டுக்கு வரீனம். சரி, என்ன இதுல ஒரு செட்டில்மெண்டோட இந்த கட்டத்துல இதை முடிக்கிறன்ற மாதிரி அந்த ஒப்பந்தத்தை முடிக்கிறன்ற ஒரு நிலப்பாட்டுக்கு வரீனம். கட்சிதாரர்கள், அதாவது பார்ட்டிஸ், அந்த ஒப்பந்தத்தை செய்த பார்ட்டிஸ்களுக்கு இடையில வரீனம். ஆஃபர் கட்சியின் ஒப்பந்த கடமைகளின் செயல்திறனினால பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பார்ட்டி கான்ட்ராக்சுவல் ஒப்ளிகேஷன்ஸ். அப்ப அவைண்ட அந்த ஒப்பந்தம் பெர்ஃபார்மன்ஸ் என்று சொல்றது செயல்திறனை வந்து அதை பார்த்து அந்த ஒப்ளிகேஷன்ஸ் அதில் செய்திருந்தால் அதன்படி பார்த்து முடிக்கலாம். மற்ற ஃப்ரஸ்ட்ரேஷன், அது சொல்றது விரக்தி என்று. இதைத்தான் நான் முதலில் சொன்னானதால வந்து இது வந்து ஏதாவது அவைண்ட கொண்டோலுக்கு இல்லாம நேரம் பெறலாம். ஒன்று கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் பெறலாம், ஒரு செயலிகளை செய்ய விடாமல் அரசாங்க தலையீடு பெறலாம், இல்லை செய்யக்கூடாது. மற்ற செயல்திறன் சட்டம் விரோதமாவது. இப்ப சில வேலைகள் வந்து சில நேரம் டிக்ளேர் பண்ணலாம் இல்லீகல், இல்லை இது செய்யக்கூடாது நிப்பாட்டுங்கன்னு சொல்லி சொன்னால் நின்றும். அப்ப அதோட நின்றும். மற்ற சில நேரம் அந்த வேலை செய்யற ஒப்பந்தம் நடக்கிறதுக்கு தவறிய ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு, இன்னொரு இன்சிடென்ட் வந்து இந்த நிகழ்வை நடத்த முடியாமல், இந்த ஒப்பந்தத்தை செய்ய முடியாமல் தடுக்கும். A particular event which is sole reason for the contract fails to take place. ஏதோ ஒன்று இன்னொன்று நடக்க, உதாரணத்துக்கு இப்ப சொல்றோம், ஒரு கட்டடம் கட்டைக்குள்ள அதுக்கு தேவையான ரோ மெட்டீரியல் வர வேணுமா இருந்தால்
அந்த வர வேண்டிய மெட்டீரியலுக்கு எடுக்க முடியாமல் போகும். அப்படி வர முடியாமல் அதை நிப்பாட்டினால் இந்த கட்டட வேலை நின்றுடும். அப்ப இங்க இதை விட கான்ட்ராக்ட் செய்தால் பிந்தும் அல்லது நீ நின்றும். அப்படியே இப்படியான நிலப்பாடு வரக்கூடிய சில வேளை சில இம்போர்ட்ஸ் நிற்கும். அப்ப அப்படியான நிகழ்வுகள் இந்த ஒப்பந்தங்கள் நிற்கலாம். சில 3 முக்கியமான காரணம் இந்த பைஃப்ரஸ்ட்ரேஷன், விரக்தி என்றதுக்கு வருகிறது. ஒன்று விரக்தி என்றது அந்த 2 ஒப்பந்ததாரர் 2 பேருக்கும் இல்லாமல் வெளித்தலையீடு காரணமாக வருகிறது. ஒன்று அரசு தலையீடு, செயல்திறன் சட்டவிரோதமாவது என்றால் அது அரசாங்கத்தின் இதற்கான வர்றது. மற்ற ஒப்பந்தம் நடக்க தருவதற்கு இன்னொரு குறிப்பிட்ட நிகழ்வு காரணமாவது. அடுத்தது பை இன்னேபிலிட்டி டு பெர்ஃபார்ம், செய்ய இயலாமல் போவது. எதிர்பாராம ஒன்று நிகழும் போது ஒரு ஒப்பந்தம் நிறுத்தப்படலாம். The contract can be terminated when something unforeseeable occurs. எதிர்பாராத ஒன்று நிகழ்ந்து ஒன்று செய்யலாம் போகலாம். இப்ப இந்த கொரோனா இப்ப பிரச்சனை வந்துட்டு ரைட். இப்ப ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ஒரு ஹோட்டல் ப்ரொஜெக்ட் இருந்தது. ஹோட்டல் ப்ரொஜெக்ட் நிப்பாட்டியாச்சு. ஏன்? கொரோனாவால செய்யலாது. யோசனை இப்ப நடக்கும்னு தெரியாது. எப்படியே போஸ்ட்போன் பண்ணி இப்படியே போனால் போஸ்ட்போன் பண்ணதா இல்ல சில கேன்சல் கூட பண்ணலாம். ஏண்டா எதிர்காலத்தை இப்ப நடக்கும்னு தெரியாது தானே. இதே போல வேற ப்ரொஜெக்ட்ஸ்கள் நிப்பாட்டப்படலாம். அப்படியான செய்யப்பட்ட கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணப்பட்டால் எதிர்பாராத ஒன்றால் நடக்கிறது. அடுத்தது பை ஃப்ராட், மோசடி. ஒரு கட்சிதாரர் வேணுமென்றே இன்னொரு கட்சிதாரரை தவறாக வழிநடத்துறது. இது நாங்க முதலும் பார்த்து நாங்கள் இதுல மிஸ்ரெப்ரசன்டேஷன் என்று சொல்லி பார்த்து நாங்கள் சீர்குலைவுக்கு காரணமாக கொண்டு வந்தேன்னு பார்த்து நாங்கள். அப்ப மோசடி மூலம் ஒரு கட்சிதாரர் வேண்டுமென்றே இன்னொரு கட்சிதாரர் தவறாக வழிநடத்தி கொண்டு போய் இந்த கான்ட்ராக்டை மிஸ்லீட் பண்ணி கொண்டு போய் போகல கடைசியில நடக்காது. இந்த கான்ட்ராக்ட் நடக்கும் இந்த நோக்கம் எல்லாம் தவற பிள்ளையா போய் கட்டத்துல போய்க்க பிரச்சனையா இந்த இது முடிக்க பார்க்கும். அடுத்தது டெர்மினேஷன்ல கடைசியாக ஒப்பந்தத்தின் வணிக நோக்கம் தோற்கடிக்கப்படுவது. கொமர்ஷியல் பர்பஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் இஸ் டிஃபீட்டட், அல்லது கட்சிதாரர் இறப்பு. அதுல ஒரு கட்சிதாரர் இறக்கிக்கு அப்ப இதுல முடிவுறுத்தப்படுகிறது. சிறுதானி கான்ட்ராக்ட் முடிவுறுத்தப்படுகிறது. இப்போ கொமர்ஷியல் பர்பஸ் வர்த்தக நோக்கம் தோற்கடிக்கப்படுது. கட்சிதாரர் இல்ல நட்டங்கள் வரலாம். சில நேரம் இதுல அந்த ஒப்பந்தத்தை பொறுத்து ஒப்பந்தத்துக்கு செலுத்தப்பட்ட பணம் மீட்கப்படக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கும். இதுதான் டெர்மினேஷன். டெர்மினேஷன் உங்களுக்கு பார்க்கணும். டெர்மினேஷன் ஒப்பந்தத்தை முடிவுறுத்துறதுக்கு, ஒப்பந்த தரப்பில் தங்களது ஒப்பந்த கடமையிலிருந்து விடுவிக்கிறதுக்கு இப்படி என்னென்ன சந்தர்ப்பம் வருது என்று கேட்டால், ஒரு ஒப்பந்தம் முடிவுறுத்தப்படும் சந்தர்ப்பங்கள் என்னென்னு கேட்டால், ஒன்று ஒப்பந்தத்தை மீறுறது. அதுக்கப்புறம் இந்த விளக்கங்களை சுருக்கமாக இது எப்படி இருக்குது விரிவன்சுரா நீங்க பார்க்கணும். கட்சிதாரருக்கு இடையிலான ஒப்பந்தத்தின் மூலம் ஒன்று சமரசமாய் செய்யலாம், அல்லது முதலாவது ஒப்பந்தத்தை மீறுவதன் மூலம், இரண்டாவது கட்சிதாரருக்கு இடையிலான ஒப்பந்தத்தின் சமரசத்தின் மூலம், கட்சியின் ஒப்பந்த கடமைகளின் செயல்திறனால் பை பெர்ஃபார்மன்ஸ், விரக்தியால் ஃப்ரஸ்ட்ரேஷன், அதாவது அரசு குறுக்கீடு, செயல்திறன் சட்டவிரோதமாவது, ஒப்பந்தம் நடக்க தவறிய ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு, மற்றும் செய்ய இயலாமையால் இன்னேபிலிட்டி, எதிர்பாரா ஒன்று நிகழும் பொழுது ஒரு ஒப்பந்தம் நிறுத்தப்படலாம். பை ஃப்ராட், மோசடி, ஒரு கட்சிதாரர் வேண்டுமென்றே மற்ற கட்சிதாரரை பிழையா மோசடியா ஃப்ராடுக்கால செய்கிறது. மற்றது ஒப்பந்தத்தின் வணிக நோக்கம் தோற்கடிக்கப்படுறது, கட்சிதாரர் இறப்பு, ஒரு பார்ட்டி டைஸ் ஓ கொமர்ஷியல் பர்பஸ் டிஃபீட்டட். இப்படியான சந்தர்ப்பங்களாலையும் டெர்மினேட் பண்ணப்படலாம். அப்ப இதுல டெர்மினேஷனும் இருக்குது. டெர்மினேஷன் உங்களுக்கு சொன்னா டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்டை பற்றியும் இதுல உங்களுக்கு சொன்னாங்க. மற்ற சீர்குலைவை பற்றியும் சொன்னாங்க. அப்ப 3 வழி இதுல சொன்னாங்க. விட்டியேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட், அதுலையும் பார்த்து நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட், டெர்மினேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். இது முடிஞ்சால் கடைசியாக எங்களுக்கு இருக்கக்கூடிய என்ன செய்யலாம். அப்ப இப்படி இவ்வளவு காசெல்லாம் போட்டு செய்த ஒப்பந்தத்துக்கு சும்மா விட்டுட்டு போகலாது தானே. போறதுக்கு ஒப்பந்த நிறுத்தல்களுக்கான பரிகாரங்கள்,
ரெமெடிஸ் ஃபார் கான்ட்ராக்ட் டெர்மினேஷன். அப்ப இது என்ன செய்யலாம் என்று பார்க்கலாம். ஒரு ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டிருந்தால் அதனை நிறுத்திய கட்சிதாரருக்கு எதிராக சட்டபூர்வ வழிவகைகள் உள்ளன. ஒரு கான்ட்ராக்ட்ல வந்து நிறுத்தப்பட்டிருந்தால், இப்ப கான்ட்ராக்ட் டெர்மினேட், நாங்க டெர்மினேட் வசனம் நிறுத்தப்பட்டிருந்தால் அதை நிறுத்திய கட்சிதாரருக்கு எதிராக சட்டபூர்வமான வழிகள் உள்ளன. இந்த கட்டத்தில் அறிவிப்பு தேவைகள் ஏதேனும் இருக்கிறதா என்பதை ஒருவர் ஒப்பந்தத்தை மீளாவு செய்து அறிவிக்கணும் என்றால் யாருக்கும் அறிவிக்க வேணுமாண்டு. at this point one should review the contract, மீளாய்வு செய்ய வேணும். அவ வந்து அந்த ஒப்பந்த அக்ரிமெண்ட்டை வந்து மீளாய்வு செய்து பார்க்கணும். பார்த்து ஏதாவது ஒரு கட்சிக்காரருக்கு அறிவிக்கணுமா, whether there are any notice requirement must notify. சில நேரம் நாங்க நிறுத்த போறோம்னு சொல்லி அறிவிக்க வேணுமா ஒரு ஆக்கள், அல்லது என்னையே நிறுத்தினீங்கன்னு அறிவிக்கணுமா, இப்படியானவர்கள் அந்த விஷயங்கள் பார்க்கணும். அந்த ரிவ்யூ அக்ரிமெண்ட்டை பார்க்கணும். ஏதாவது பிரச்சனை விதைக்கானதுல தூக்கி பார்க்கறது எல்லாம் சரியா போய் இருக்கும் மட்டும் ஒப்பந்தம் சைன் பண்ணதோட பேசாம உள்ளுக்கே கிடக்கும். ஏதாவது பிரச்சனை வரைக்குள்ளான் தூக்கி பார்க்கறது, என்னென்ன க்ளோஸ் இருக்கு, ஏதாவது இருக்கண்டா, இதுகள் இப்படியான பிரச்சனையை எடுத்து பார்க்கறது. பார்த்துட்டு தான் அறிவித்து அதுக்கு கடைசி வழிதான் என்ன போறது, பாதிப்புக்குள்ளான கட்சிக்காரர் என்ன செய்யலாம், சிவில் கோர்ட்டுக்கு போகணும். நாங்கள் அன்றைக்கும் பார்த்து இந்த கோர்ட்டுக்கு போறோம்னு பார்த்தினாங்க. 5 மில்லியன் என்றால் கொமர்ஷியல் ஹை கோர்ட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க. என்ன போய் சிவில் நீதிமன்றத்துல ஒரு சட்ட வழக்கை தாக்கல் செய்யலாம். அங்கு கட்சிதாரர் மற்ற கட்சிதாரிடம் பிற பொருட்கள், பண சேதங்கள் போன்ற நஷ்டங்களுக்கு பரிகாரம் கூற முடியும். பார்ட்டி may seek among other items monetary damages. சில நேரத்தில் அவர் சொல்லலாம் அந்த கான்ட்ராக்டை முடிச்சு தர சொல்லியும் கேட்கலாம். ஏன், நாட் ஓன்லி இந்த முடிச்சு தாரதை விட காலம் பிந்தினது அல்லது அவர்களுக்கு ஏற்ற நஷ்டங்கள் அனைத்தையும் கூட கேட்க முடியும். அந்த பரிகாரங்களை கேட்கறதுக்கு பாதிக்கப்பட்ட நபருக்கு குறித்து இருக்குது இந்த நீதிமன்றத்தை நாடி. இதுதான் கான்ட்ராக்ட்ல உள்ளது. ஏதாவது நீங்க கேட்கலாம். அடுத்த கிழமையில இருந்து வார பாடங்கள் இத மாதிரி கொஞ்சம் குழப்பமா இராது, கொஞ்சம் சந்தோஷமா படிக்கக்கூடிய பாடமா இருக்கும். இது கொஞ்சம் கான்ட்ராக்ட் என்பது அடுத்தது வந்து பேங்க் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் என்றுதான் நான் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி இருக்கணும் படிப்பிக்கிறது. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பாடங்கள். இதுகள் கொஞ்சம் கான்ட்ராக்டில் கொஞ்சம் விளங்கி கொஞ்சம் படிச்சு கொள்ள வேண்டிய பாடம் தான். கஷ்ட வண்டியில கொஞ்சம் சொல்லுகள் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ஏதாவது 2 நிமிஷம் அப்படி இருக்கு, ஏதாவது கண்டா கேட்கலாம் நீங்க. இதுல கஷ்டமானது இல்ல. ஒப்பந்தம் என்ன, ஒப்பந்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன தேவைப்பாடுகள் என்ன, யார் ஒப்பந்தத்தை செய்யலாம், எப்படி ஒப்பந்தத்தை செய்யலாம், அதை எப்படி நடைமுறைப்படுத்தும், அந்த ஒப்பந்தத்தை செய்து கொண்டு போகிக்க என்னென்ன காரணிகள் அதை செல்வாக்கு செலுத்தும், ஒப்பந்தத்தை சீர்குலைக்கிறது என்ன, அப்படி அந்த ஒப்பந்தம் செய்யக்கூடிய தகுதி உள்ளாக்கள் என்ன, தகுதி இல்லாதாக்கள் என்னன்னு பார்த்து நாங்கள். அப்படி தகுதி இல்லாதாக்கள் செய்து அதை எப்படி வலுவானதாக்கலாம் என்று பார்த்து நாங்கள் பின்னுறுதிப்படுத்தி ரெக்டிஃபை பண்ணி, சீர்குலைக்கிற காரணிகள் என்ன, எப்படி முடிவுறுத்தப்படும் டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட், டெர்மினேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் முடிவு என்றதை பார்த்தோம். இதோட இதை முடிவுறுத்துவோம். ஓகே, நன்றி, தேங்க்யூ.